أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي بسم الله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்க எல்லாரும் மனதில் இதில் மீனிங்கையும் ஓதிக்கொள்ளுங்க. நானும் ஓதிக்கொள்கிறேன். பிரசன்டேஷன் மூட்டுக்கு போட்டு ரைட். ஸ்க்ரீனை ஷேர் பண்ணல நான் ஷேர் பண்ணப்படுதானே இப்போ? இப்போ ஓகே. இதை நீங்கள் எல்லாரும் இந்த துவா ஓதிக்கொள்ளுங்க எல்லாரும் மனதில். சரிதானே? இதையும் ஓதிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் வஹல் மின் தக்கீர். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை படிப்போம். சரியா? இது எப்படி வந்திருக்கிறேன் இந்த கிளாஸ்ல நான் செய்வோம்னு பார்த்தேன். ஆனால் இன்றைய கிளாஸ் எனக்கு டூ சேலஞ்சிங்காக இருக்கும் நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதுக்காண்டி நான் அதை உங்களுக்கு படிப்பிக்கிறேன். சரிதானே? ரைட். இது நீ ஞாபகம் இருக்கத்தானே? இதானே நாங்கள் இதுவரை படித்தது. ஒவ்வொரு கிளாஸ்லையும் நான் இதை ரிமைண்ட் பண்ணணும். 3 வகையான வேர்ட் இது தெரியும். இந்த 3 வகையான வேர்ட். அடுத்தது இஸ்ம்ல 4 பாடங்கள். அதில் நாங்கள் படிச்சிருக்கிறது ஸ்டேட்டஸ் மட்டும். இந்த ஸ்டேட்டஸ் என்றா ஒரு இசும் ஒரு வாக்கியத்தில் எந்த பங்கை வகிக்கிறது, என்ன ரோலை வகிக்கிறதுங்கிறத காண்றது தான் இந்த ஸ்டேட்டஸ். அது ரஃபா, நசுபா, ஜர்ராங்கிறது. அதுக்கு 4 பாடங்கள் பார்த்தோம். அதாவது ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ். அது இன்னைக்கு பாருங்க, மூணு ஃபார்ம்ஸ். ரஃபா, நசுபு, ஜர். உங்களுக்கு தெரியும். ரஃபான்னு சொன்னா டூவர், செயலை செய்தவர். சரிதானே? அடுத்தது நசுபன் சொன்னால் டீட்டெயில், செயலை விளக்கும் சொல் நசு. ஜர்ரண்டா உரிமையாளருக்கு வாரது. இங்கிலீஷ்ல வேர்ட் ஆஃப்டர், ஒஃபுக்கு பிறகு வார வேர்டு, அது ஜர்ல இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹவு டு டெல் இன் அரபிக். இந்த இசுமின் நிலைய ஸ்டேட்டஸை எவ்வாறு நாங்கள் அரபிக்கில் எவ்வாறு கண்டறிகிறதுங்கிறத பார்த்தோம். அதான் முஸ்லீம் சார்ட் ஞாபகம் தானே? அதுக்கு பிறகு இந்த ரஃபாவை நசுகு வார இது தானே இசுமை, அதை எப்படி லைட் ஆக்குற, ஹெவி ஆக்குறங்கிறத பார்த்தோம். நான் 1 minute, let me just pointer. சரிதானே? லைட்டாக ஹெவி ஆகுறத பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்தோம். கிளியர் தானே? ஃப்ளெக்சிபிலிட்டி என்றால் மாறும் தன்மை. அது எந்த அளவு மாறக்கூடிய மாறத்தன்மை உள்ளது, நிலை மாறும் திறனை பார்க்குறது. அதான் நாங்கள் பார்த்தோம். சரிதானே? அதுக்கு பிறகு ஒரு வேறு திசைக்கு சென்று இன்னொரு விஷயத்தை படிக்கிறோம் இப்போ. அப்படித்தானே? அதுக்கு முந்தி நான் இந்த வளைந்து கொள்ளக்கூடிய சொற்கள், அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ளெக்சிபிலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட், அது வெரி இம்பார்ட்டன்ட். சரியானே? அதாவது வளைந்து கொள்ளக்கூடியது முஸ்லிம் சார்ட். கரெக்ட்? நான் திரும்ப நான் கூட போக மாட்டேன். வெரி. அடுத்து வளைந்து கொள்ளாத சொற்கள் நாங்கள் லாஸ்டா பார்த்தோம். ஏ. சரியா? அலிஃப் மக்சூரா. அலிஃப் மக்சூராவும் அலிஃப் நார்மல் அலிஃப். நார்மல். இந்த இஸ்ம்ல கடைசி வார எழுத்து என்ன? இது அலிஃப் மக்சூராவில் வருது. அடுத்து அலிஃப் வருது. இது வளையாது. ரஃபா, நசுபு, ஜர் எல்லாம் ஒரே நிலையில இருக்கிறது. அதுக்கப்புறம் நாங்க பார்த்தோம். நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ நவ், ஐ ஜஸ்ட் ரிமைண்ட். அதுக்கப்புறமே என்ன? இசும் மௌசூல், ஒருமை பன்மை இசும் மௌசூல். அது வளையாத சொற்கள். அல்லதி, அல்லதீனா, அல்லத்தி, அல்லாத்தி, அல்லவாத்தி, அல்லா. இது அல்லத்தி பெண்ணுக்கு சொல்ல. இதுல அல்லது புளூரலுக்கு அல்லாத்தின்னு சொல்லலாம், அல்லவாத்தின்னு சொல்லலாம், அல்லாயும் வரும் சம்டைம். அதுக்கு பிறகு மாமா. இதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். சரியா? அடுத்தது ஒருமை மற்றும் பன்மைக்கு பயன்பாடும் சுட்டு பெயர்கள் பார்த்தோம். ஹாதா, ஹாதி, இது அருகில் உள்ளது. அப்படித்தானே? தாலிகத்தில்க உலாய்க்க. ஞாபகம் இருக்குதானே? கிளியர்? தென் we studied partly flexible, செப்பரேட்டா படிச்சோம். இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தெளிவா படிக்கணும்னு பார்த்தோம். அதுல 3 கேட்டகரிஸ்.
3 வகையான. அதுல பார்த்தோம் அரபி அல்லாத பெயர்கள் அந்த பெயர்கள் பகுதி அளவு வளைந்து கொள்ளக்கூடிய, அதாவது பார்ட்லி ஃபிளெக்சிபிள். யூசுஃபு, யூசுஃபா, யூசுஃபா 2 நிலையில மாதிரி தான் வரும். ஒன்று ரஃபாவுக்கும் ஒன்று நசுபுக்கும் ஜர்ருக்கும் சேம் நிலையில இருக்கும். ஈங்கிற கசரா வராது. அதே மாதிரி இடங்களின் பெயர்கள் மக்கத்து, மக்கத்தா, மக்கத்தா. அடுத்தது பெண்களின் பெயர்கள் ஜெய்னபு, ஜெய்னபா, ஜெய்னபா. தெரிந்தானே? அதுக்கு விதிவிலக்கு. அரபி அல்லாத பெயர்களை விதிவிலக்கு குர்ஆனில் குறிப்பிடப்பட்ட 4 அரபு நபிகள்: முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாலிஹ், ஹூத், சுலைமான். புரிஞ்சுதா? இதெல்லாம் முஹம்மதுன், முஹம்மதன், முஹம்மது. இது பார்ட்லி ஃபிளெக்சிபிளா? பகுதி அளவு வளைந்து கொள்ளக்கூடியவா? இல்லை. இல்ல fully flexible. அதான் பூரணமா. அதுக்கு பிறகு விதிவிலக்கு ஞாபகம் இருக்குதானே? 3 எழுத்துள்ள விதிவிலக்கு சொற்கள். 3 எழுத்து அது வேர்டு. ஒரு இடத்தை அரபு குறிக்கலாம். நான் அரபு 3 எழுத்து வேர்டு சுக்கூன் வேர்டு. சுக்கூனோட வாரம். அது ஒரு இடத்தை குறிக்கிற வேர்டாகவும் இருக்கலாம். அது அரபி அல்லாத பேராகவும் இருக்கலாம். அல்லாத பேரா வணக்கம். சரிதானே? இவைகள் Correct. பூரணமாக வளையக்கூடியவை. சோ இது பகுதி அளவு வளைந்து கொள்ளக்கூடிய சொற்களை வராது. அதாவது அதிர விதிவிலக்கு. அதுக்கு பிறகும் ஒரு இடத்திற பேர் பார்ட்லி ஃபிளெக்சிபிள், பகுதி அளவு வளைந்து கொள்ளக்கூடியவை. அதுல அல்ல சேர்த்தா பூரணமாக வளையும். பாகிஸ்தானு, பாகிஸ்தானா, இப்ப பாகிஸ்தானி என்று வருது. பார்ட்லி ஃபிளெக்சிபிளுக்கு கசர வரப்போடாது. அப்படி இல்லையா? ம். ரிஸ்வான் பிரதர் ஓகே தானே? தானேஷ் கிளியர் தானே? கிளியர். ஓகே. அதுக்கு பிறகு முதாஃபா வருது. அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் கவர் பண்ணுவோம். நான் இன்ஷா அல்லாஹ் இது ஞாபகம் இருக்கு. குயிக்கா நீங்க சொல்லணும். புறநாவும் நான் இப்ப எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் யூ. இது புறநாவுன் சார்ட். இது உங்களுக்கு தெளிவா விளங்கலண்டா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு சொன்னா யூ கேனாட் மூவ் ஃபார்வர்ட். நீங்க சொல்லலாம் சார். குர்ஆனை படிக்கிற சொல்லலாம். கஷ்டமா சொல்லிட்டானா? ஆ சொல்லிட்டானா? ரைட், நீங்க சொல்லுங்க பாப்போம். ஹுவக்கு ஒவ்வொன்றுக்கும் இந்த நிலை, இந்த எம்டி ஸ்பேஸ் ஒவ்வொன்றுக்கும் ரஃபா நசுபுன் ஜா. இது ரஃபா, இது ரஃபா தானே? இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஃபர்ஸ்டா வர்றது இது ரஃபா நிலை. சரியானே? இப்ப சொல்லுங்க பாப்போம். ரயான் பிரதர், ஹுவக்கு இந்த லைனை நீங்க சொல்லுங்க. அடுத்த லைன் ரிஸ்வான் சொல்லட்டும். அதுக்கு அடுத்தது தானிஷ் பிரதர் சொல்லட்டும். ரைட். நசுபு ஜர். ஹா ஹி நஸ்ப் ஜர். ஹா ஹி இல்ல ஹுமா ஹிமா. நை, ஹூ இது ஹூ வருது. சாரி ஹூ ஹி ஹூ ஹி அல்லது ஹி சொல்லுங்க. ஹூ ஹி, அல்லது ஹி. ஹி ஆ. ஹுமா அல்லது ஹிமா. ம். அப்புறம் உம்முக்கு ஹிம். உமா ஓ ஹிம். உம் இங்க பாருங்க, இது ஹுவா தானே? ஹிம். நான் ஆமா ஒரு சின்ன ஒரு கரெக்ட். லாஜிக் கொண்டு பாருங்க. ஹுவக்கு ஹூ என்று ஆ. அல்லது ஹி என்று வரும். நினைவில் வச்சுக்கோங்க. ஹுவக்கு ஹூ அல்லது ஹி என்று வரும். சரியானே? உமாக்கு சேப், ஆனா அதுல ஹிமாவாவும் பெறலாம். உம்முக்கும் சேமாவும் பெறலாம், நசுபு ஜர்ரும். சரியா? அல்லது ஹிமாவும் பெறலாம். கிளியரா பாருங்க. நான் சொன்னது ஏதாவது இருக்கான்னு பாருங்க. கிளியரா? ஹுவக்கு ஹூவாவும் பெறலாம் அல்லது ஹியாவும் பெறலாம். உமாக்கு ஹுமாவாவும் பெறலாம் அல்லது ஹிமாவும் பெறலாம். உம்முக்கு ஹும்மாவும் பெறலாம், ஹிமா. இதை நினைவு வச்சுக்கோங்க. இதுல ஹுமா அல்லது ஹிமா, ஹும் அல்லது ஹிம். கிளியர்? கிளியர். நான் ருஸ்வான் பிரதர் ஹியாக்கு சொல்லுங்க. நசுபு ஜர். ருஸ்வான் பிரதர் விளங்குதா? விளங்கு. ம். ஏ ஆ நசுபு ஜர் ஞாபகம் இருக்கா? ரைட். ஞாபகம் இல்லாட்டி சரியா? இங்க பாருங்க, பெண்கள் ஒரு குழுமையாக இருந்தால் சத்தம் போட்டு சிரிப்பார்கள். எப்படி சிரிப்பாங்க? ஹான்னு சிரிப்பாங்க. அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். நிறைய பேர் தனிமையில பெண்கள் மட்டும் இருந்த ஹாண்டு சதமோட ஹாண்டு சத்தம் போட்டு சிரிப்பாங்க. ஹா ரைட், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? ஹா ஹியாண்டா ஹா. சரியா? என்ன சரியா? அடுத்து ஹுமா ஹுமா ஹிமா. ஹிமா. அடுத்து ஹுன்னா ஹின்னா. ஹின்னா. கிளியர் தானே? இது கிளியர். ஹுமா அல்லது ஹிமா இது சேம் தான். அடுத்தது ஹிமாவும் பெறலாம். ஹுன்னாவும் பெறலாம், ஹின்னாவும் பெறலாம்.
எஸ். ஓகே, இது கிளியர் தானே? Good. நமக்கு பார்த்தோன்னா பிடிக்கிற விஷயம் சரியா? எல்லாம் ஹியக்கு ஹா, ஹுமாக்கு ஹுமாவாவும் பெறலாம், ஹிமாவும் பெறலாம். ஹூ சவுண்டுக்கு ஹி வச்சுக்கொள்ள, ஹுன்னா ஹின்னா. கிளியர்? ரைட். அடுத்தது அந்த. ஓகே. கா. அந்தக்கு கா ம் சொல்லுங்க நீங்க. கா. கா ஆ, அந்துமாக்கு ம் குமா ம் காக்குமா துன்னாக்கு கும் கும். இப்ப சொல்லுங்க, அந்த ஆ, வரி தானே தா, இங்க கொஞ்சம் ஞாபகம் பண்ணுங்க. அந்த வரி தானே அதுகிட்ட நீங்க சொல்லு, இதுக்கு பதிலா கா ஞாபகத்துல இந்த வச்சுக்கோ. கோஹோஸ்டா கா. இருக்கிற ஒரு ஆள் அது சைலண்ட் பண்ணுங்களேன். இந்த சஹராங்கிற சிஸ்டர் நீங்க சைலண்ட் பண்ண முடியுமா ஃபாய்ஸ் பிரதர்? ஹாஸ்டல்ல நான் இருக்கவங்க கோஹோஸ்ட் இல்ல. ஓகே, நீ ஹோஸ்ட் இல்லையா? வந்து இல்லையா? இல்ல. ஒரு இதுல பண்ணிருவேன், எங்கால போறேன்னு தெரியல இன்னைக்கு. அதை மியூட் பண்ணியாச்சு வாய்ஸ் ப்ரோ, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ரைட். ஓகே 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 அப்படின்னு சொன்னா ரைட். இப்ப அந்தாக்கு இங்க பாருங்க, தா இருக்குதானே, ஞாபகத்துல வச்சு இத காவா ஞாபகத்துக்குள்ள இது என்ன சொல்ல? கா. அந்தாக்கு கா. அந்துமா குமா. குமா அந்தும் கும். கும் ஞாபகத்துல தா மீன் அந்த மீன் தாலாம் வருது. த மீன் கா கா. கா குமா. கும் குமா இந்த கடைசியில் இருக்கு. குமா கும் கும் கும். கும் சரியா? கா குமா கும். அந்த கா. அந்துமா குமா. குமா அந்தும் கும். கும் கிளியர்? ஏ, ரைட். இதான் ஞாபகத்தில் அடுத்த கிளாஸ்லயும் திரும்ப கேட்பேன். அந்தி கி கீ. இப்ப தீ தானே, கி அண்ட் அதை கி காவ கீ ஆக்குங்க. காம் குமா கே சேம் குமா குமா. அந்துன்னா இது குன்னா துண்ணா தானே. இப்ப என்ன பிறகு? குன்னா வரும் குன்னா. குன்னா வருது. இது துண்ணா குண்ணா. குன்னா இப்ப காவத்தான் சேர்க்க இங்க பாருங்க. கா எல்லாத்துலயும் கா அழுத்த வச்சு கா. அந்துமா குமா. இது கும். குன்னா கும் கும். ஹிய ஹிய அந்த. ஆ கும் அந்த கா. கும் கும் தாக்கு பயிலா கா. அந்துமா குமா. அந்தும் குமா கும். கும் அந்தி கீ. இப்ப கீ. கி அந்துமா குமா குமா. அந்துன்னா கும் குன்னா. குன்னா கிளியர்? இது ஏ, ஞாபகப்படணும். அடுத்தது அனாக்கு நசுபு ஜார் யா சொல்லுங்க. யா யி யா என்னதுக்கு? ஜார். யா ஜர்ருக்கு ஈக்கு வந்து நஸ்பு நஸ்புக்கு வந்து ஈ ஈ ஈ நீ நசுப் ஈ ஜார். ஓகே, நஹ்னு நீ யாக்கு ஜார். ஓகே, அடுத்த நசுபு நா. ஓகே, நா நா நீ ஓ ஈ இதை சொல்ல ஈ என்று சொல்லலாம். நீ ஓ ஈ. ஓகே, நஹ்னு நா. கிளியர்? இது நான் அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் திரும்ப கேட்பேன். நீங்க எல்லாரும் திரும்ப சொல்லணும். ம், ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சரி. இதானா இந்த முஸ்லீம் சார்ட் எடுத்து ஞாபகம் இருக்கு தானே? ஆமா ரைட். முஸ்லிமுன் உங்களுக்கு தெரியும் தானே? இது ரஃபா நசுப். ஐ டோன்ட் வாண்ட் டு சே மோர். சரியா? ரஃபா நசுபு ஜர் சார்ட் தெரியுமா? திரும்ப சொல்லணுமா? சொல்லு. சரி எல்லாம் ஞாபகம் இருக்கு தானே? ரைட், குயிக்கா சொல்ல. ரஃபா முஸ்லீம் சார்ட், இது முஸ்லீம் சார்ட். இந்த எண்டிங் காம்பினேஷன் இதுவும் முஸ்லீம் சார்ட், இதுவும் முஸ்லீம் சார்ட். இது பெண்மை. அண்டா முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைன் முஸ்லிமூனா முஸ்லிமீனா முஸ்லிமின். இது ரஃபா லைன், இது நசுபு லைன், இது ஜர் லைன். சரியானே? பெண்ணுக்கு முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்தின் முஸ்லிமாத். கிளியர் தானே? ரைட். அடுத்தது இந்த பார்ட்லி ஃபுல்லி ஃபிளெக்சிபிள் சார்ட் தான் இது. இந்த சார்ட் சரியோ? சிங்குலர். அதுக்கப்புறம் நான் ஃபிளெக்சிபிள் மாறாதது. மூசா 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 ஞாபகத்தில் வச்சு. பார்ட்லி ஃபிளெக்சிபிள் பகுதியாலே உழைந்து கொள்ளக்கூடிய யூசுஃபு யூசுஃபா யூசுஃபா. ஹுவ புறநான் வந்து ஹுவ இப்படி வந்துச்சுண்டா ரஃபா. இது ஹூ அட்டாச்சா வரும், நசுபில் அடுத்தியா. கிளியர்? ரைட், இன்ஷா அல்லாஹ். அடுத்து நாங்க இடைச்சொற்கள் பார்ப்போம். சரியானே? இது என்ன? இது என்ன சம்திங்? இது இந்த 2 ஸ்கிரீன் வருதா உங்களுக்கும்? கரெக்டா இருக்கு ஆ, கரெக்டா இருக்கு ஒரே ஸ்கிரீன் தான் இருக்கு 2 ஸ்கிரீன் எனக்கு வர மாதிரி இருக்கு. ஓகே, ஒண்ணுதான் இருக்கு ஒன்றுதானா? ஒண்ணுதான் ரைட். ஒண்ணுதான் ரைட். இப்ப நாங்க லாஸ்டா படுத்தோம் ஹர்ஃபு ஜர். ஹர்ஃபு ஜர்ற வேலை என்ன? கொஞ்சம் சொல்லுங்க. ஹர்ஃபு ஜர்ற ஒரு ஆள் பார்க்காம.
ஹர்ஃபு ஜரயா பாத்தா ஓ கா லாம் வாவ் மின் ஃபி அலா அன் அலா ஓடல ஹத் சொல்லும் இங்க பாருங்க இங்க முதல் பாத்தா ஃபர்ஸ்ட் பா கா லா வாவ் மின் ம் வாத்தா பாத்தா காலாம் கா லா வாவ் மின் ஃபி ஆத்- அன் ஆத்தாக்காலா அலா மீன் பி அன் போடும் அன் அடுத்து ஃபி அன் 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 அலா அன், ம் ஹத்தா இலா அத்தா தா இலா இலா அப்ப இந்த இந்த ஏன் இப்படி நான் சொல்லணும்னா இது உங்களுக்கு ஈஸியா பாடமாக்குறதுலே சரி பா தா பாத்தா கா காஃப்லாம் லாம் வாவ் வாவ் மின் ஃபி அன் அலா நீங்க ஹத்தா இப்படி இலா. பாருங்க பிரதர் இத முதல் இந்த ம். 5 சொல்லு போட்டு அடுத்த லைன் இப்படி சொன்னீங்களா சரி பா தா காலாம் வாவ் மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா பாத்தா கா லாம் வாவ் மின் ஃபி அன் அலா அன் ஹத்தா இலா. இலா ஓகே பாத்தா ஆனா கா இதன் லாம் வாவ் மின் ம், ஃபி அன் அன் அலா ஹத்தா இலா. ஓகே இலா இது ஞாபகம் இருக்குதானே இதுல வேலை ம். என்ன செய்யும் இது ஹர்ஃபு ஜார் இதோட தனியாக வேலையை வரும்போது வந்து மீனிங் இருக்குமா இலக்கண இல்ல குணாசியங்களுக்கு அதுக்கு ரஃபா நஸ்பு ஜார் ரெண்டு இல்ல 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 ஆனா இதோட ஒரு இசுமை அட்டாச் பண்ணினா அந்த இசும் என்ன நிலையில இருக்கும் ஜர் நிலையில ஜர் இருக்கும். இதான் அதுல வேலை இதோட ஏதாவது இசுமை அட்டாச் பண்ணா ஜார் நிலையில வராது சரியானே ஒரு ஹர்ஃபும் கரெக்ட் ஒரு இஸ் இதை மனதில் வச்சுக்கணும் நீங்க படிச்சிருந்தானே பிஸ்மி ஞாபகம் இருக்கா? ஆமா கரெக்ட் இந்த நேம் இந்த நேம் இ பிஸ்மில்லா பேரில் ம். பில்லாஹி என்ன அல்லாவின் இன் அல்லாஹ் தல்லாஹி அல்லாஹ் அல்லாஹ் மீது சத்தியம் செய்யற ஞாபகம் இருக்கா கசரஜ் க சஜரத்தின் இது என்ன மீனிங் ஒரு ஆள் தானிஸ் பிரதர் சஜரத்தின் சஜரா என்ன மரம் மரத்தை போல காஸ்பின் வைக்கோலை போல வாஸ்பி மக்கூல் லில்லாஹி ஓ அல்லாஹ் சரியா அல்லாவுக்காக வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியம் போற அடுத்த மின ஷைத்தானி சைத்தானிடம் இருந்து இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும் ஃபி சுதூரி நீங்க சொல்லலாம் தானே சுதிரியன்னு தானே வரும் இதயத்துல அன் சலாத்தீம் அபவுட் தியா சலா அவர்கள சலாத்தின் எகெயின் சலாத் ஓகே ஹத்தா மத்லையில் அன்டில் உதயமாகும் வரை சரியா இலல்லாஹி இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச வேர்டுகள் இலல்லாஹி டு அல்லாஹ் அல்லாஹ் ஜார் மஜூர் இது என்ன சொல்லுது இந்த எழுத்த ஜார் என்றும் இது மஜூர் ஜார் அதை சென்டென்ஸ் சேர்த்துக்கணும் ஜார் மஜூர் இது ஞாபகம் இருக்கு தானே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா இல்லையா ஓமாண்டு சின்னதான் எனக்கு தெரியும் எஸ் இது கிளியரா கான்செப்ட் கிளியரா கிளியர் வல் அஸ்ரி அனிசாதி ஃபி அதுனா லனா இதெல்லாம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு இது இதெல்லாம் ஜர் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. இதுவும் ஜர் தானே ஸ்டேட்டஸ்ல யாருக்கும் டவுட் இருக்கு அதுல இல்ல இல்ல இல்லதானே இல்ல இது வந்து நான் பிளெக்சிபிள் அப்படித்தானே மாறாத நிலையில் இருக்கிற என்ன நிலையில் இருக்கு அண்டா இது ரஃபாவும் இருக்கலாம் நசுபாவும் இருக்கலாம் ஜர்வாவும் இருக்கலாம் அலிஃப் மக்சூரா இது வந்து ஜர்ல இருக்கு லனா இது அட்டாச் புர்ணாம் இது ஜர்ல இருக்கு கிளியர் இது பார்த்தோம் ஜார் மஜூர் அதுக்கப்புறம் இந்த முஸ்லீம் சாட்ல இந்த லைன் தான் அதுக்கு வரும் முஸ்லிமின் மூசா யூசுஃபா முஸ்லிமைனி முஸ்லிமீன முஸ்லிமாத்தின் ஹூ இதுகள் தான் அதில் அட்டாச் ஆகும் அடுத்தது இதை கொஞ்சம் பாருங்க வெரி இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஜார் மற்றும் மஜூருக்கு இடையில எதுவும் வர முடியாது தானே வல் அஸ்ரி வாவுங்கிறது ஒரு ஜார் அதுக்கு பிறகு இதுக்கு ரெண்டுக்கும் இடையில வேற எந்த வேர்டும் வரக்கூடாது அனிசாத் இந்த அன்னுக்கும் சாத்துக்குள்ள எந்த ஒரு வேர்டும் உள்ள புகுத்த முடியும் அப்படித்தான் இருக்கும் இந்த இரண்டு பகுதிகளும் நீண்ட தூர தொடர்புகளை வைத்துக் கொடுக்கும் அதுக்கு அதாவது இதுக்கிடையில எதுவும் வரக்கூடாது வர முடியாது இது ஒரு இசுமை மட்டும்தான் பாதிக்கும் என்னதை பாதிக்கும் இசுமை ஒன்று தான் எஃபெக்ட் ஆகும் அதை தொடர்ந்து ஒரு ஃபியல் வேர்ப் இல்லாட்டி ஒரு ஆர்ஃப் வேறு ஒரு ஆர்ஃபும் சேர்க்க முடியாது கிளியர் ஓ நாட் சொல்லணும் எனக்கு நீங்க 3 பேர் சொன்னாதான் எனக்கு முழங்கும் கிளியர் நீங்க 3 ஒரு 3 சொன்னாதான் மத்தாக்களுக்கு விளங்குதா இல்லையாண்டு எனக்கு நான் புரிஞ்சு கொள்ள முடியும் யூ கோ டு 10 ஓகே ரைட் இன்ஷாஅல்லாஹ் நவ இது கொஞ்சம் நாங்கள் நேற்று போன கிளாஸ்ல கொஞ்சமா படிச்சோம் இன்று நீங்க ஐ வாண்ட் யுவர் அட்டென்ஷன் டுடே சரியான ஆக்டிவா இருக்கணும்
ம். இனி நாங்க ஒரு பெரிய ஒரு பகுதிக்கு வந்துட்டோம் இன்ஷா அல்லாஹ். இனி வந்து நாங்க விட்டுட்டு போகக்கூடாது, விட்டுட்டு போகக்கூடாது. பலாப்பழம் சாப்பிட்ற பலாப்பழ பிரியர் வந்து ஞாபகமா, நான் உங்களுக்கு நான் சொல்லிப்படுத்த நான் போகணும் அவசியம். ஒருவருக்கு பலாப்பழம் சாப்பிட்ற சரியான ஆசை, அவரை வைஃபுக்கும் அதை விட ஆசை, வைஃபோட உம்மாக்கும் பாப்பாக்கும் அதை விட ஆசை. சரியானே? ஐ வாண்ட் யூ டு லிசன் திஸ் ப்ளீஸ். டோன்ட் லீவ் த கிளாஸ். இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், அதுக்காக தான் நான் சொல்றேன். பலாப்பழம் ஆசையால பலா மரத்துல வீட்டை ஒரு பலா கொட்டையை போட்டு அது பலா விதையை போட்டு மரம் பெருத்து காய்க்குது. ஒரே ஒரு வருஷத்துல ஒரு ஒரு ஒன்றோ ரெண்டு காய் தான் காய்க்கும், அவ்வளவு ருசியானது. இவர் பலா மரத்துல பழம் பழுத்துட்டு அதை சாப்பிட்றதுக்கு பறவைகள் இல்லாட்டி ஒரு அணில தெரியுமா உங்களுக்கு? ஸ்குவாரல். தெரியும். அது வந்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுது, பறவையெல்லாம் வட்டம் எடுக்கு. இதை கண்ட மனைவி என்ன சொல்றா, கனவோட போய் பலாப்பழம் நான் ஆசைப்பட்ட பழம் பறிபோக போகுது, உடனே போய் அதை நீங்க ஏறி ஆயுங்க. அவரு கொஞ்சம் மேலா கஷ்டப்பட்டு ஏறார், இடைமறைவில் பலாமரத்துக்கிட்ட பழத்துக்கிட்ட பெய்த்தார். போனவர் திடீரெண்டாப்புல இறங்கிட்டு வார். என்ன செய்யறார்? திடீரெண்டாப்புல இறங்கிட்டு வார். அதை பார்த்த வைஃப் வாய் அடைச்சு போய், அதை பார்த்துக்கின்ற வைஃபோட உம்மா வாப்பா அவங்க வாய் அடைச்சு போய் வாயில கையை வச்சுக்கிறான். ஏன் வந்தார் இந்த மனுஷன் இவ்வளவு ஆசையானது? என்ன காரணம்? சோம்பல் ஏற்பட்டு இந்த பலாப்பழத்தை போய் ஆஞ்சிட்டு போனா வெட்டி அதை கிளீன் பண்ணி இதெல்லாம் கொடுக்கணும். அந்த வேலைக்கு அதை விட எனக்கு மொபைல அந்த வேலை, இல்லாட்டி எனக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற வேலை, அந்த வேலை அதை விட இம்பார்ட்டண்டான வேலை இருக்கு. ஸோ நான் ஆசைப்பட்ட பழத்தை விட்டு போட்டு இடையில போடக்கூடாது. வழங்கிச்சானே? நானும் உங்களை போல தான் வந்தேன். இந்த சப்ஜெக்ட் ஹார்ஃபுனாஸ் நான் உங்களுக்கு படிப்பிக்க போகிறது. நான் இன்றைக்கு இருந்து நான் ரொம்ப நேரமாக உங்களுக்கு எப்படி படிப்பிக்கலாம் என்று நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஈஸியாக்கி நான் வரேன். கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் இன்னும் நீங்கள் போகலை, உங்களுக்கு எப்படி சொல்கிறேங்கிறது எனக்கே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. நான் உங்களுக்கு எவ்வாறு இலகுவாக்கணுங்கிறதுக்கு எந்த நேரத்தை நான் செலவழிச்சிட்டு நான் வந்திருக்கிறேன். நீங்களும் செலவழிக்கும். நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு இப்ப நீங்க தான் காரணம். இப்ப உங்களுக்கு படிப்பிச்சிருந்தா எனக்கு சொர்க்கம் ஷுவர் தான் என்று நான் நினைக்கிறேன். விளைஞ்சுதானே? அதனால நான் எனக்கு எந்த இதுவும் அவசியம் இல்லை. எல்லாரும் குர்ஆன் படிக்கணும் என்கிற அந்த பூரண நல்ல நியத்து நாங்க எல்லாரும் இதை கொண்டு போவோம். ப்ளீஸ் டோன்ட் லீவ் இட். இவ்வளவு தூரம் வந்துட்டு இனி நீங்க இந்த பாடத்தை விடக்கூடாது. குர்ஆனை படிக்கணும், டைவர்ட் பண்ணப்படாது. ப்ளீஸ் பாருங்க. இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் சீரியஸா படிப்போம். மௌத்துங்கிறது எப்போ வரும்னு தெரியல. குர்ஆனை படிச்சோமா இல்லையாண்டு அல்லாஹ் கேட்டால் அதுக்கு நாம வாயடைச்சு போய் நிற்கக்கூடாது. சரிதானே? ரைட். இப்ப ரெண்டாவது இஸ்மின் நிலை, செயல்களில் இறங்குற நிலை. இதான் நாங்க விட்ட பகுதி போன கிளாஸ். ஹர்ஃபு நஸ்ப். ஹர்ஃபு நஸ்பன்னு சொன்னா நஸ்பன்னு தான் தெரியும் தானே? இசும் வந்து நஸ்பு நிலையில இருக்கிறது. முஸ்லீம் சாட்ல உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் மென்ங்கிறது இதுல வரும், தெரியுதானே? இந்த ஹர்ஃபு நஸ்புட வேலை வந்து அதுக்கு பிறகு வார ஒரு இசும நஸ்பு நிலையா நாங்க இலகு அழகா படிச்சிட்டோம். எது நஸ்புன்னு சொன்னா கரெக்ட். மேக் த இசும் ஆஃப்டர் இஸ் நஸ்ப். ஒரு ஹர்ஃபும் ஒரு 7 ஹர்ஃபு நஸ்புகள் இருக்கிறதுன்னு நான் சொல்றோம். இன்னா, அன்னா, க அன்னா, பி அன்னா, லைத்த, லாக்கின்ன, லஅல்ல. சரியோ? இது ஒரு ஆள் சொல்லுங்க பிறகு மீனிங். இன்னா, அன்னா, கஅன்னா, பி அன்னா, லைத்த, லக்கின்னா, லஅல்ல, லக்கின்ன, லஅல்ல. எல்லாரும் சொல்லுங்க. இப்ப நீங்க லிசன் பண்றாக்கள் கூட எல்லாரும் சொல்லுங்க. இன்னா, இன்னா, அன்னா, அன்னா, கஅன்னா, பி கஅன்னா, அன்னா, லைத்த, லாக்கின்ன, லஅல்ல. நீங்க எல்லாரும் இப்ப நீங்க வாய் அசையுங்கோ. சரியா? மத்தாக்கள் எல்லாரும் மைக்கோ மியூட்ல போட்டுட்டு இந்த ஆக்டிவா இல்லாதாக்கள் வீடியோ இல்லாக்கள் எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க 3 டைம். இன்னா, அன்னா, கஅன்னா, பி அன்னா, லைத்த, லாக்கின்ன, லஅல்ல. வாயை உசுப்பி சொல்லல உங்களுக்கு வராது.
வாய் உசிப்பு சொல்லல வராது. யூ கோ டு டெல். இன்னா சொல்லுங்க, நான் தான் படிக்கிற மாதிரி. இன்னா இன்னா அன்னா 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 கஅன்னா கஅன்னா பி அன்னா பிஅன்னா லைத்த லைத்த லாக்கின்ன லால். லாக்கின் ஒவ்வொரு ஆளா குயிக்கா சொல்லணுமா? தாவூத் பிரதர், அடுத்தது நீங்க, ரயான் பிரதர், ம் மொஹம்மத். இன்னா இன்னா அன்னா அன்னா கஅன்னா. கஅன்னா தாவூத் ஃபர்ஸ்ட் தாவூத் பிரதர். ஓகே, பார்த்து சொல்லுங்க. இன்னா அன்னா கஅன்னா பா பா அன்னா பி அன்னா லைத் பி அன்னா பி அன்னா லைத்த பி அன்னா லைத்த பி அன்னா லைத்த லைத்த லாக்கின்ன லாக்கின்னா லா லா அலா லால லா லால லால. கொஞ்சம் பொறுங்க, இந்த இன்டர்நெட்ல ஒரு கனெக்ஷன் ஒரு கிளியரா தானே இல்லையா? கிளியர் கொஞ்சம் தான். கட்டாயம். சொல்லும் போது அந்த மாதிரி ஆகுது. அது கிளியர் தான். அப்படிதானா? ரைட் ஆமா. ரைட். நீங்க ரயான் பிரதர் குயிக்கா சொல்லுங்க. இன்னா அன்னா கஅன்னா பி அன்ன லைத்த லாக்கின்ன லால. இன்னா அன்னா கஅன்னா பிஅன்னா லைத்த லக்கின்னா லஅல்ல. லாக்கின்னு சொல்லுங்க. லாக்கின்ன லக்கின்னா இன்னா அன்னா லாக்கின்ன கஇன்னா லால் பிஅன்னா லைத்த லக்கின்னா லஅல்ல. லால். ரிஸ்வான் பிரதர். இன்னா அன்னா கஅன்னா பிஅன்னா லைத்த லாக்கின்ன லஅல்ல. லாக்கின்ன லால. லஅல்ல. ஓகே, நவ் ரயான் பிரதர் பார்க்காம சொல்லுங்க. இன்னா அன்னா கஅன்னா பிஅன்னா லைத்த ல ல லைத்த லாக்கின்ன லாக்கின்னா லாக்கின்ன லாக்கின்னா லால. லஅல்ல. எல்லாரும் இன்னா ரயான் பிரதர், அன்னா நீங்க சொன்ன மத்தாக்கள்லாம் பேக்ரவுண்ட்ல ட்ரை பண்ணணும். இன்னா ரைட். அன்னா கஅன்னா பிஅன்னா லைத்த லைத்த லா லாக்கின் லாக்கின்னா லஅல்ல. லால்ல. ஓகே, டானிஸ் பிரதர் சொல்லுங்க. தாவூத் பிரதர். இன்னா அன்னா கஅன்னா பி பி அன்னா லைத்த லா லாக்கின்ன லா லாக்கின்ன லால் லா லால். லா லா ஓகே, ரிஸ்வான் பிரதர். ரிஸ்வான் பிரதர். இன்னா அண்ணா இன்னா அண்ணா அன்னா இன்னா அண்ணா இன்னா அன்னா கஅன்னா அண்ணா பி அண்ணா கஅன்னா பிஅன்னா லைத்த லைத்த லாக்கின்ன லாக்கின்ன லால் லாஇல் லால்ல. லஅல்ல. இங்க பாருங்க, திரும்ப பாருங்க. இன்னா சொல்லுங்க. இன்னா அண்ணா இன்னா அன்னா அண்ணா லேசி. கஅன்னா இங்க பாருங்க. இன்னா அண்ணா, அதுக்கு பிறகு அண்ணா. இன்னா இன்னா அண்ணா அன்னா அண்ணா கஅன்னா இன்னா அன்னா கஅன்னா லைத்த, அதுக்கு பிறகு பி லைத்த அண்ணா. சாரி, இன்னா அண்ணா அண்ணா பி அண்ணா. அன்னா பிஅன்னா இன்னா அண்ணா அண்ணா பி அண்ணா. பிஅன்னா இன்னா அண்ணா அண்ணா பி அண்ணா லைத்த அன்னா கஅன்னா பிஅன்னா லாக்கின்ன லால்ல. லைத்த இன்னா அண்ணா அண்ணா பி அண்ணா லைத்த லாக்கின்ன லால்ல. லஅல்ல. ரைட். இத பாடமாயிட்டு வரணும் நெக்ஸ்ட் டைம். லக்கின்ன ஓகே, லஅல்ல. எல்லாரும் நெக்ஸ்ட் இன்னா டைம் அன்னா புளுவண்டா வரணும். கஅன்னா நான் இன்னா அண்ணா அண்ணா பி அண்ணா லைத்த லாக்கின்ன லால்ல அப்படி வரணும். பிஅன்னா இந்த மைண்ட்ல லைத்த வர மாதிரி. ஆனா பார்க்கக்குள்ள வரும். ஓகே, ரைட். இன்னா ஆண்டா என்ன? இது மீனிங் என்ன? நிச்சயமாக, சர்டன்லி இங்கிலீஷ்ல. மெய்யாக, உண்மை. ஓகே. அண்ணா அண்டா தட் என்பது என்று அல்லது அது என்று என்றால் என்று சொல்ற ஒன்றோட நாங்க அது எப்படி வருதுங்கிறத பின்னுக்கு பார்ப்போம். எப்படி இப்போதுக்கு தட் அண்ணா அண்டா தட் என்பது என்றுங்கிறது மீனிங், டைரக்ட் மீனிங். பிறகு பார்ப்போம் மீனிங். அண்ணா அண்டா போல, போன்றதா, எஸ் தோ, இங்கிலீஷ்ல எஸ் தோ. சரியா? பி அண்ணா அண்டா பிகாஸ், ஏனெனில், காரணமாக, ரீசனுக்கு சொல்வது. அதுக்கப்புறம் லைத்தா, இது வந்து இஃப் ஒன்னு ஆகி இருந்தால் நன்றாக இருக்கும்ங்கிறது தான் டைரக்ட். எவ்வளவு நன்றாக இருக்கும் சொல்ல. அதாவது ரிக்ரெட் ஓ விஷ், ரெண்டு ரீசன்.
சரியா? நாங்க பின்னுக்கு பார்ப்போம். ரயான் பிரதர் நல்ல உதாரணம் சொன்னா அந்த உதாரணம் ஆல்ரெடி நாங்க அந்த பின்னுக்கு பார்ப்போம். இது வந்து குறிப்பாக ஒரு வருத்தத்தை, ஒரு கவலையை அல்லது அடைய முடியாத ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்துறதுக்கு இதை யூஸ் பண்ணது. சரியானே? குறிப்பா ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிற டைமுக்கும் லைத்தை யூஸ் பண்ற, அல்லது அடைய முடியாத ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்துறது. இன்ஷா அல்லாஹ். லாக்கின் என்றா ஆனால் இருப்பினும் எனினும் ஹவ்வங்கிற மீனிங் வரும். லஅல்லாண்டா பெர்ஹாப்ஸ் நாம நம்புறோம்னு சொல்ல தானே, நினைக்கிறேன் அங்கிற அந்த கருத்து. ஸோ தட் ஹோப்ஃபுல்லி மேபி நம்புகிறோம், ஒருவேளை எப்படியா இன்ஷா அல்லாஹ் என்பது ஒரு நம்பிக்கையை காட்டுறதுக்கு மாதிரி பாவிக்கிறது. சரிதானே? இன்ஷா அல்லாஹ் இதை நாங்க எப்படி பார்க்கலாம்? இன்னல்லாஹ இது ஹர்ஃப் ஆஃப் நஸ்பா இல்லையா? இப்ப சொல்லணும், நீங்க எனக்கு சொல்லாம எனக்கு வழங்க மாட்டேன். ஓமா இல்லையான்னு சொன்னா தானே. ஆ இன்னும் வருது. இன்னாண்டா என்ன ஹர்ஃபு நஸ்பா இல்லையா? ஆமா. ஹர்ஃப்னஸ் ஜார் மஜ்ரூரா? இது ஜாரா ஜர்ரான்னு படிச்சுமா? இல்ல ஹர்ஃபு இல்ல இல்ல ஜர்ரா. இது அர்த்தனஸ் இல்ல இல்ல ரைட். இது வந்து ஹர்பு நஸ். அதுக்கு பிறகு வாரது வேர்டு இஸ்மும். இது என்ன நிலையில இப்ப இருக்கு? நசப் நிலையில சொல்லணும். இருக்கும். நஸ்பு ஸ்டேஜ்ல இருக்கு. நஸ்பு ஸ்டேஜ்ல வரும். இது நஸ்புல வருமா ரஃபால வருமா? நஸ்புல நஸ்புல்ல. நசப்ல இது ரெண்டையும் தான் பார்க்குறது. இதெல்லாம் பிறகு பார்த்தோம். அடுத்தது இன்னல்லா. அப்படா இந்த ஹர்ஃபு நஸ் அதுக்கு பிறகு ஒரு இஸ்ம அட்டாச் பண்ணா அது நஸ்பு நிலை ஆகும். கஅன்னா கஅன்னாங்கிற இன்னாய்க்கு தானே கஅன்னா. இதோட ஒரு இஸ்ம நாம அட்டாச் பண்ணோம். இது ஒரு என்ன? இது இஸ்மா? இல்ல இல்ல இஸ்ம இல்ல, இது வந்து ஹர்ஃப் ஹர்ஃப் ஓகே. அது ஹர்ஃப். என்ன ஹர்ஃப்? இது ஹர்ஃப் தான். காங்கிறது ஒரு ஹர்ஃப். அது அதோட இஸ்ம அட்டாச் பண்ண. இது கா என்னத்துக்குரிய கா? இது நஸ்பு Pronoun. நம்ம ப்ரொனவுன். ஆமா புரோனவுன் வந்து இசுமா இல்லையா? ஐ ஆஸ்க் யூ நவ. ப்ரொனவுன் இஸ்ம தான் ப்ரொனவுன் அப்ப இது இசுமா இசுஃப் இல்லையா என்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ணும். இஸ்ம் தான். ஏன் இசுமாகுது? ஹர்ஃப் ஒரு ஹர்ஃபோட இன்னொரு ஹர்ஃபை நாம அட்டாச் பண்ண முடியாது. நோம்பல வச்சுக்கொள்ளுங்க. இது அண்ணாங்க இன்னொரு ஹர்ஃபை நாங்க அட்டாச் பண்ண முடியாதுன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். ஒரு ஹர்ஃபோட இசுமை தான் அட்டாச் பண்ணும். இது ஒரு இசும். ரைட். தாவூத் பிரதர் விளங்குதா? ரெண்டு ஹர்ஃப் பண்ண வராது. ஓகே. அப்படின்னா இந்த கா வந்து புரோனவுன் அந்த அந்த ரஃபா நிலை. அது நசுபு ஜார் என்ன நிலை? கா. இதே இந்த அண்ணாங்கிற ஹர்ஃபு நசுபோட இந்த காவை அட்டாச் பண்ண நசுபுல வரும். ஹர்ஃபு ஜர்ரோட இந்த காவை அட்டாச் பண்ண என்ன வரும்? இது ஜர் நிலையில வரும். மின்னோட மின் க ஃபி க அவன் அது என்ன? அது ஜர் நிலை இருக்கு. கண்ணாவோட அட்டாச் பண்ணினா நசுபு நிலை. இது கிளியர்? நஸ்பு. ஓகே. கிளியரா இல்லையா? கிளியர் ஓமண்டா ஓமன் சொல்லணும். கிளியர் கிளியர். எல்லாரும் உஷார் ஒன்று காணாம போல இருக்கு. நான் நினைச்சேன் இன்றைக்கு எல்லாரும் நல்ல உஷாரா இருப்பாங்க. சரியானே? ரைட். அன்னலகும் இது ஹர்ஃபு நஸ்பா இல்லையா? அண்ணா. ஆமா ஹர்ஃப் நசப் தான். அதுக்கு பிறகு ஒரு நசுபு கொண்டு வரத்தானே வேணும். இதோட வந்தா ஒரு நசுபு கொண்டு வரணும். இது பக்கத்துல வந்திருக்கா தூரத்துல வந்திருக்கா? தூரத்துல வந்து இங்க வந்துருக்கு. இது கடையில ஒரு ஜார் மஜ்ரூர் இருக்கு. இது ஹர்ஃபு ஜர் ஜர் நிலையில இருக்கு. என்ன ஞாபகம் இருக்கா? இது இது என்ன? இது லஹும். சொல்லுங்க லஹும் என்ன? இது லஹும். தாவூத் பிரதர் லஹும் என்ன வேர்டு இது? இது இது என்ன? ஜார் மஜ்ரூரா? ஜார் மஜ்ரூரா இல்ல இல்ல. ஜாரும் மஜ்ரூரும் இல்ல. ஜர்ரும் ஒரு ஹர்ஃபும் ஒரு இசுமும். சரியானே? ஒரு ஹர்ஃபு ஜர்ரும் ஒரு இசுமும் இருக்கிறதா இது லஹும். ஞாபகம் இருக்கா? பாத்தா காஃப் லாம். லாம் அந்த லாம் ஹர்ஃபு ஜர். அதுக்கு பிறகு ஒரு இசும் அட்டாச் பண்ணிக்கு. இது வந்து ஜார் மஜ்ரூர். ஓமா இல்லையா? டவுட்னா டவுட்னு சொல்லணும். விளங்குதா இல்லையா? விளங்கிட்டா? இதோட அந்த மீனிங்கை கொஞ்சம் பார்த்துட்டு போனா நல்லது. நான் மீனிங் அடுத்ததுல வாரேன் இம்ரான் பிரதர். நான் இந்த கன்செப்டை இந்த அடுத்த பேஜ்ல இருந்து வரும். முதல் இந்த கன்செப்ட் ஐ வாண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கன்செப்ட். இது வெறுமா இல்லையாங்கிறது. அண்ணாக்கு பிறகு லகும்ங்கிறது வருது. அதுக்கு பிறகு அஜிரன் வருது. இது அண்ணா வந்தா ஒரு நசுபு நிலையில இசுமண்டி இருக்க தேடியணும். பக்கத்துல இல்லாட்டும் அதுக்கு இடையில வேற ஒன்று வரலாம். வந்தாலும் அதுக்கு அடுத்து எங்க தேடி போங்க. இங்க அஜிரன் இருக்கு. இது நசுபிலை. அண்ணாக்குரிய நசுபு வந்து அஜிரன். இது
விளங்கிச்சா? விளங்குச்சு. ஆ. இது ரெண்டு இந்த ஹர்ஃபு நஸ்பு கடையில ஏதாவது வேர்டுகள் வரலாமா இல்லையான்ற ஆரம்பத்தில் சொன்னா இல்லையா? வரலாம். வரலாம். அப்படின்னு இந்த லஹும் வந்து இந்த அண்ணாக்கும் இசுமுக்கும் இடையில ஒரு ஹர்ஃபு ஜார் மஜ்ரூர் ஒன்று வருகிறது. அது வரலாம். இது ரெண்டுக்கும் இடையில வரலாம். ஆனா ஜார் மஜ்ரூருக்கு இடையில வரையல. சரிதானே? ரைட். அதுக்கு பிறகு இது அண்ணா ஹர்ஃபு நாஸ், இது ஜர் நிலையில இது ஹர்ஃபு நாஸ் அஜ்ரன் நஸ்ப். கிளியர்? ரைட். இப்ப பார்ப்போம். இதுதான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல வரேன். நசுபு நிலைப்படுத்தும் இடைச்சொல்லும் அதன் பாதிக்கப்படும் சொல்லும் அருகருகே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவும் அருகருகே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சொல்லால் அல்லது சில சொற்களால் அவற்றை பிரிக்க முடியும். அதுக்கிடையில வேற ஒரு சொல் வரலாம், ஜார் மஜ்ரூர் வரலாம். சரியானே? இல்ல இது வரலாம். திருப்பி சொல்லுங்க அதான் ஷேக். சொல்றேன். ஷேக் இது திருப்பி சொல்லுங்க கொஞ்சம். ரைட். நான் சொன்னேன் இது ஹர்ஃபு. இதை பாருங்க, இந்த இது இருக்குதானே, இதை நான் கீழே ரெட்ல வரைக்கும் பாருங்க. விளங்கிட்டா? ஆமா. அன்ன அன்ன லஹும் லஹும் அஜ்ர். இதே அஜ்ரன். சேம் தான் நினைச்சேன். ஓகே. இது கரெக்ட். ஹர்ஃபு நஸ்பா இல்லையா அண்ணா? ஆமா ஹர்ஃப் நஸபு. அதுக்கு பிறகு ஒரு நஸ்பு கொண்டு வரத்தானே வேணும். ஓ ஆமா. நஸ்பு அது பக்கத்துல வருதா இப்ப தூரத்துல வருதா? தூரத்துல. அதுக்கிடையில ஒரு ஜார் மஜ்ரூர் இல்லையா லஹும்ங்கிறது? Yeah. ஆமா. லஹும் பாத்தாக்கா லாம். லாம். லாம் ஜார் வேர்டு இல்லையா இல்லையா? ஆமா ஜர்வர் லஹும் தான். லஹும் என்ன வேர்டு இது? இது என்னது? லா லாஹும். இருக்குல்ல, லஹும் என்னது? ஜார் மஜ்ரூரா இல்லையா? நீங்கள் எல்லாம் ஹர்ஃபு ஜர்ரும் மஜ்ரூர் தான். ஒரு இஸ்மும் இல்லையா? ஆமா. ஓகே. அப்பண்டா இது ஒரு ஜார் மஜ்ரூர். கிளியர்? ஆமா கிளியர். ஓகே. அண்டா இந்த அண்ணாக்கும் இதுக்கு முன்னாடியில ஒரு ஜார் மஜ்ரூர் வந்துட்டு அதை வச்சுட்டு இப்ப இன்னொரு நசுபுள்ள ஒரு வேர்டை தேடணும். இசுமை பாருங்க, அது தள்ளி வருது இங்க. இது ரெண்டுக்கும் அதுக்கு பிறகு வருது. இதுக்குரிய நசுபு இங்க இருக்கு. இதுக்குரிய நசுபு எங்க இருக்கு? நசுபு நிலைப்படுத்தும் இடைச்சொல்லும் அதான் அண்ணா. அதனால் பாதிக்கப்படும் சொல் இசுமும். சரியா? அருகருகே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுது? அருகருகே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சொல்லால் அல்லது சில சொற்களால் அவற்றை பிரிக்க முடியும். கிளியர்? தாவூத் பிரதர், ரிஸ்வான் பிரதர், ரயான் பிரதர், என்ன அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, கிளியர். நான் என்ன சொன்னேன், இன்னும் அடுத்த இன்னொரு இது பாருங்க. இங்க பாருங்க, நான் முந்தி பார்த்தேன் மினஷைத்தானி. இது என்ன வேர்ட்? ஜர்ரா இல்லையா? அதே மாதிரி தான் பாத்தா காஃப் லாம். லாம் என்ன? மினஷைத்தானி. ஷைத்தான் ஜர்ல இருக்கு. ஷைத்தான் ஜர்ல இருக்கான், கீழாம் கிடக்கான். சரியா? ஷைத்தான் எங்க கிடக்கான்? ஜர்ல கிடக்கான். சரியா? அப்படின்னா அது வந்து மின புறம் மின்னுங்கிற வேர்டுக்குள்ள ஜர்ல வருது. இது ரெண்டுக்கும் இடையில வேற ஒரு சொல்ல போடையலாம். இன்னும் போட்ட மாதிரி அண்ணா லாகும் அஜ்ரன் தானே. அண்ணாங்கிற ஹர்ஃபு நஸ், அதுல இசும் வந்து தள்ளி இருக்கு, அதுக்கு இடையில ஜார் மஜ்ரூர் வருது. இது ரெண்டுக்கும் வேற ஒரு சொல் வருதா இல்லையா? ஆனால் இந்த ஹர்ஃபு ஜருக்கு இடையில இது உம்பரையில. இது ரெண்டும் க்ளோஸா தான் நிற்கும். இவங்க தூரத்திலையும் இருக்கணும். இதே ஆபத்துல வச்சுக்கோங்க. கிளியர்? கிளியர். கிளியர். மைண்ட்ல வச்சுக்கணும். நீங்க அண்ணா வந்தா எங்க நசு பிரிக்கணும். கிளியர்? கேன் ஐ கோ டு அதர் பேஜ்? நான் கான்செப்ட் விளங்கிட்டே தானே. கான்செப்ட் விளங்கிட்டோம். ஒரே ஒரு சின்ன ஷேக், ஒரே ஒரு சின்ன டவுட். இல்ல சொல்றேன். இல்ல ஒரு டவுட். சரி, அப்துல் ரஹ்மான் நீங்க கேளுங்க. அன்ன அஜ்ரன் வராதா? ஹர்ஃப் நஸ்பு ஒன்னா வராதா? அன்ன அஜ்ரன் வரமா? அன்ன அஜ்ரனும் வரலாம். ஓகே. அதுக்கிடையில இன்னும் ஒரு வேர்டும் வரலாம், அப்படியும் வரலாம். நான் சொல்லேன் அருகருகே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்லிக்க? அவசியம் இல்லைன்னு தான் சொல்லிக்க. இங்க பாரு, இன்னல்லாக இது ரெண்டுக்கும் இடையில ஏதாவது வேர்டு வருதா? இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். அன்னக ரெண்டுக்கும் பக்கத்துல வருது. இதுக்கு இடையில வேறு ஒரு வேர்டும் வரலாம் தான் சொல்லிக்க.
நசுபை நிலைப்படுத்தும் இடைச்சொல் அதுவும், அதனால் பாதிக்கப்படும் இசும் இதுவும் அருகருகே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் சொல்ல. புரிஞ்சுதா? அவசியம் இல்லை. அதுக்கிடையில வேற ஒன்றும் வரலாம். இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். டவுட் இருக்கா பிரதர்? அப்படித்தான் இருக்கணும் என்று அவசியம் இல்லை. ரெண்டும் பக்கத்துல இருக்கணும் என்று அவசியம் இல்லை. அதுக்கிடையில வேறும் வரலாம். நாங்க டிரான்ஸ்லேஷன் பார்த்துக்கலாம். டவுட் வேற? வந்து ரெண்டும் ஒண்ணா வரணும். ஹர்ஃபு ஜர்ல ரெண்டும் பக்கத்துல வரணும். இன்னைக்கு ஹர்ஃபு இடையில வரும் இது ஹர்ஃபு ஜார் மஜூரி தான். இது ஹர்ஃபு ஜார், இது இந்த இஸ்ம், இது ரெண்டுக்கும் இடையில வேற ஒன்றும் வரையலாம். அதான் கண்டிஷன். இது ரெண்டையும் பிரிக்க முடியாது பக்கத்துல ஒன்று. ஆனா ஹர்ஃபு நஸ்பையும் அதுக்கு இடையில ஏதாவது ஜார் மஜூரர் போட்டு பிரிக்கலாம். For the reason வாக்கியத்துல நாங்க understand. We will learn it. Why we are putting subject and analyze பண்ணக்குள்ள why we are having. We can have close by also. We can have in between something also. Clear? Clear. ஓமண்டு Clear. செல்லாட்டி நான் கிளியர் 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 இது புரிஞ்சிருச்சு. நீங்க ஹர்ஃபே ஒவ்வொருக்கும் இல்ல ஹர்ஃபே ஜர்ல ரெண்டுமே கூட இருக்கணும். ஹர்ஃபே நசப்ல வந்து நடுவுல ஏதாவது வேர்டு வரலாம். வெரி சிம்பிள். ம். வரலாம் கூட வராம கூட இருக்கலாம். ஹர்ஃபே நசப்ல ஜர் ஹர்பு மஜ்ரூர்ல நஸ்பு வர முடியாது. ஹர்பு நஸ்புக்கும் அதுக்கு வார இசுமுக்கும் அதனால பாதிக்கப்படுற இசுமுக்கும் இடையில சம்படி வந்து நிக்கலாம். நிக்கலாம். எனக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு ஷைத்தான் வந்து நிக்கலாம். அஸ்தாஃபுல்லாஹ். ஒரு இடையில ம் ம் ஒருவன் வந்து நிக்கலாம். நானும் நீங்களும் பேசிக்கிறது இன்னொரு ஆள் வந்து நிக்கலாம். ம் அதுதான் அப்பதான் நம்ம ஹர்ஃபே நசப் நிக்காத ரைட். நிலைமையில உழைத்தானே நம்ம ஹர்ஃபே நம்மளோட தெளிவா விளங்குறதுல நிக்காத போட்டுருக்கீங்க. நிலைமையில நம்ம ஹர்ஃபே ஜர் ஆயிடுவோம். ம். புரிஞ்சுதா? வந்து நிக்கலாம்னு அவசியம் தான் நிக்கணும் இல்ல. இல்ல ஓகே நான் என்ன ஆப்ஷன் சொல்றேன்? ஆப்ஷன் நான் சில வேலையில மஸ்ட் பி இருக்கலாம். என்று சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்லணும்? அருகருகே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. They don't have to be right next to each other. Can be separated by word or few words. விளங்கிச்சா? In Englishல. விளங்கிட்டு அவ்வளவுதான் They ரொம்ப don't சிம்பிள். have to be right next to each other. Can be separated by word or few words. Clear? கிளியர். Clear? இப்ப இது Right. இது ஞாபகம் வைக்கிறதுக்கு ஹர்ஃபே நசப் ஞாபகம் வைக்கணும். அப்பதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஹர்ஃபே ஜர் ஞாபகம் ஆயிடுச்சு. பாத்தா கலாம் மின் ஃபி அனலா அது ஞாபகம் ஆயிடுச்சு. இது ஞாபகம் வைக்கணும். இது ஞாபகம் வைக்கணும். இது கணக்கே இல்லையே. 7 நாங்க எழுத்து மொபைல தள்ளுற டைம்ல காணுமே. எத்தனை தரம் தள்ளுறோம்? ஞாபகத்தில் வெளிதானே. அதே நாம டைவர்ட் ஆயிட்டோம். இன்ஷா அல்லாஹ். We have to write. குர்ஆனை படிக்கிறதுக்கு முயற்சிக்கும். சரிதானே? இன்ஷா அல்லாஹ். ரைட். நான் இன்ஷா அடுத்த அல்லாஹ். இதுக்கு போட்டா இப்ப இது கான்செப்ட் விளங்கிட்டா? கன்செப்ட் வாங்கிடுச்சு. கான்செப்ட் விளங்கிட்டு தானே. இதை மறக்க கூடாது. இதை விட இல்ல என்னால செல்ல முடியாது. சரியானே? ரைட். நான் இன்ஷா going to அல்லாஹ். next. இன்ஷா அல்லாஹ். இது விளங்கிக் கொள்வோம். இது கன்செப்ட் இது ஷேக் இந்த கன்செப்ட் பலாப்பழம் மாதிரி தான் இருக்குது. இறங்கி வந்துடக்கூடாது. இல்ல first ஆ? இந்த பலாப்பழம் சாப்பிட்டா நைஸா உள்ளார போகும்ல அது மாதிரிதான் போகுது இது. இன்னும் மரத்துல ஏறல. இடையில ஏதாவது வந்துடடா. இல்ல நான் யோசிச்சேன் அவர் பலாப்பழம் வாங்குறதுக்கு ஏன் மரத்துல ஏறுறாரு. நானா இருந்தா மார்க்கெட்ல போய் வாங்கி தந்திருப்பேன். லேசான வேலை வாங்குறது. காசு செலவழிக்கு. வீட்டுல இருக்கிற பழம் ருசியான பழம். ஓ அப்படி சொல்லுங்க. கஷ்டப்பட்டு நாட்டினே அதுக்கு வேண்டிதான் வளர்ந்து எப்படியும் சாப்பிடணும். ஆசை ஆசை இருக்கி ஆனா முடியல. ரைட் ரைட். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப ஹர்ஃபு நஸ்ப் இன்னா இருக்கு தானே. ம் இது இன்னாவையும் நீங்கிறது நான் நஹ்னு அனா அனாண்டா நான் தானே ஒரு ப்ரொனவுன். ஐ கரெக்ட். அதுல நசுபு என்ன நீ ஜர் ஈ என்று படிச்சோமா இல்லையா? ஆமா கரெக்ட். ஓகே. இப்ப ஹர்ஃபு நஸ்போட ஒரு நான் என்கிற இதை நான் அட்டாச் பண்றேன்னா நீ என்கிற வேர்டை நான் அட்டாச் பண்ணேன். விளங்கிச்சோ? அட்டாச் பண்ணினால் இன்ன நீ ரெண்டையும் சேர்த்து எப்படி வரும்? குர்ஆன்ல பாப்பே இன்ன நீ சம்டைம் இன்னி என்று வரும். சம்டைம் இன்ன நீ என்றும் வரலாம். இப்படியும் சொல்லலாம். விளங்கிச்சோ? இன்னைக்கு அனாண்டா ரஃபா அதுல நசுபு நீ ஜர் ஈ என்று படிச்சோமா இல்லையா? முடிச்சோம். கரெக்ட். ஓகே. இந்த இன்னாவோட ஈய அட்டாச் பண்றா, நீயே அட்டாச் பண்றா.
கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் வரல எனக்கு. எது வரும்? ஆ ஒருவேளை நீ தான் வரும், நீ தான் வரும், ஈ நீ வராது. தான் வரும். நீ ஏன் நீ எடுத்து ஏன் நீ எடுக்கல? நசுபு வேணும். நசுப தான் அட்டாச் பண்ண. கிளியர்? கரெக்ட். இதுக்கு இடையில ஏதாவது போட்டனா? இல்லை. தற்போது நான் இப்படி செய்யறேன், இப்படியும் செய்யலாம். ரெண்டுக்கும் ரெண்டையும் சேர்த்தும் வரலாம். அதுக்கு இடையில யாரும் வரலாம். சரியோ? இப்போது இன்ன நீ புறநாவனை வரக்குள்ள அட்டாச் பண்ணி போறோம். புரிஞ்சுதோ? புரியுது. புரியுது. ஆனா ஒவ்வொன்று இதோட சொல்ல மீனிங் என்ன? புறவும் இன்னி. பாப்போம். நான் ஓகே. வரப்போறேன். இன்டீட் ஐ, நான், நிச்சயமாக ஆ, நான். வில் கம் டு ஆ, வசனத்துக்கு சரி. வருவோம். டோன்ட் வரி, வசனத்துக்கு வரல நான். வசனத்துக்கு வந்தா நசுபு ரைட். நான் வசனம் வரேன். எனக்கு வசனம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இன்ன நீ அனல்லா. ஆ இன்னனி அனா இன்டீட் ஆனா ஐ. நிச்சயமாக நாதான் இன்ன அல்லாஹ். நீ மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்ன அல்லாஹ் நீ சொல்றான். என்கிறதான் இன்டீட் ஐ. அனாண்டா திரும்ப நான் ஃபோம் சொல்றேன். ஐ ஒரு ஆய். சில விஷயத்தை நான் ஃபோம் பண்ணி சொல்லதானே. இன்ன நீ ம், இன்டீட் நிச்சயமாக நான். இன்ன நீ என்றா ம், நிச்சயமாக நான். அதோட மீனிங் என்ன? இது ரெண்டுமே இன்ன நீ என்ன? நிச்சயமாக ம். நான். நிச்சயமாக நான். எப்படி சொல்லணும்? நிச்சயமாக நான். நிச்சயமாக. இது அப்படிதான் சொல்லணும். நிச்சயமாக நான். ம். அதுக்கப்புறம் அனா ம். நான் அல்லா. அப்படிதானே? அப்படித்தானே ஆமா, அப்படிதான் சொல்லப்பட்டது. வரும். அப்படிதான் மூசா அதே அலைஹிஸ்ஸலாம் மாதிரி சொல்லுது. ஃபோம் பண்ணி இன்னனி திரும்ப அனா அனல் நான். அதான் இன்னனி அனல்லாஹா அப்படி சொல்றான் அப்ப அல்லாஹ் நான் நீங்க சுப்ஹானஹு வ அது அது அடுத்த இன்னும் ஒரு தஆலா. சென்டென்ஸ்ல ஃபுல்லா. இப்ப நீங்க பாக்குற இப்ப ஹர்ஃபு நஸ்புன் ஒரு நானுக்கு அனாக்கு என்ன நானுங்கிற வேர்டுக்கு நான் நீங்கிற அட்டாச் பண்ணா அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள நிச்சயமாக நான் எப்படி வரணும்? நான் நிச்சயமாக நான். நிச்சயமாக கரெக்ட். நான் என்றதை நான். டிரான்ஸ்லேட் பண்ணணும். இது தெரியுமா எல்லாரும்? ம். ரைட். இது ஃபார் த டைம் பீயிங் நீங்க சப்ஜெக்டை நாங்க அனலைஸ் பண்ணக்குள்ள இது சப்ஜெக்டா வரும். என்ன வரும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட். என்ன வரும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ற தமிழ் என்ன? சப்ஜெக்ட் என்ற தமிழ் என்ன? பாடம். இல்ல இல்ல ஆ? இல்ல இல்ல அது இல்ல சப்ஜெக்ட். சப்ஜெக்டுக்கு தமிழ்ல என்ன? இது என்ன சொல்றது உங்களுக்கு? ம்? செயல் யாரு செய்யறாங்களோ ஆ செய்யறாங்களோ அவங்க. சப்ஜெக்ட் எனக்கு இப்ப மறந்துட்டு தமிழ்ல நான் போக்கல சொல்றேன். எனக்கு அந்த சப்ஜெக்டுக்கு தமிழ்ல சொல்றாத வேர்ட் நான் போக்கலாம். நானும் தமிழ்ல வீக். ஓகே. எழுவாய் சப்ஜெக்ட் எழுவாய் என்றா செயலா ஆனா ஐ எழுவாய் ஒரு எழுவாய் சப்ஜெக்ட். ரெண்டா யாரும் விடயம். சொல்லுங்க ஆகும். சப்ஜெக்டுக்கு என்ன சொல்ல தமிழ்ல? எழுவாய். பயனிலை. இந்த ஆ? பயனிலிருந்து வினை சொல்லு. எழுவாய் பயனிலை. எழுவாய் பயனில் எழுவாய் ரைட். நான் அனலைஸ் பண்ணக்குள்ள வருவேன். நான் எனக்கு இப்ப தற்போது I am also little weak in Tamil. I have to remember. I will come. Okay. அதுதான் அந்த பிரசன்டேஷன்ல எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து போட்டிருக்கேன். ரைட். கிளியர்? ரைட். வில் கோ. தட் டோன்ட் வரி. ஏன் சப்ஜெக்ட் இப்ப அனலைஸ் பண்றல. இன்டீட் ஐ நிச்சயமாக நான். கிளியர்? ஐ எம் கோயிங் டு தி நெக்ஸ்ட் நவ. இப்போ உங்களோட இதுக்கு வாரம். கிளியர்? அல்ஹம்துலில்லாஹ். ரைட். மீனிங்கள் மேலே இருக்கி நான் ஒவ்வொரு பாடமா வாரம். இத வாசம். ரைட். இன்னா certainly. இங்கிலீஷ்ல என்ன certainly? indeed. இதுல இங்கிலீஷ்ல நிச்சயமாக அல்லது உண்மையிலங்கிற இதை போடலாம். இது வாக்கியத்தின் தொடக்கத்தில் வரும் ஒரு கூற்றை அல்லது தகவலை உறுதிப்படுத்த பயன்படுது. டு கன்ஃபார்ம். ஒரு வாக்கியத்தின் தொடக்கத்தில் வரும் ஒரு கூற்றை அல்லது தகவலை உறுதிப்படுத்த பயன்படுத்துகிறது. ஓகே. ஓகே. இப்ப பாப்போம். இன்னா நிச்சயமா. இன்ன ஹூ. இன்னாவோட என்னத்தை அட்டாச் பண்ணணும்? ஜர்ராகலாமா? புரோனவுன் அது. ஒரு புறநாவனை அட்டாச் பண்றோம். சரியா? ஒரு புறநாவனை அட்டாச் பண்ணக்குள்ள இன்ன ஹூ. ஹூவண்டா ரஃபா. அவன். அட்டாச் புறநாவன் என்ன? ஹூ அல்லது ஹி. ஆமா. சரியா? இப்போது ஹூங்கிற அந்த இதை இந்த ஈசினஸுக்கு இன்ன ஹூங்கிற அந்த புறநாவனை அட்டாச் மஸ்குலியன். பண்ண. இது இப்ப நசுபா ஜர்ரா. இன்னஹு நசுபா இது ஜர்ரா. வந்து நசப். நசுபா ஜர்ரா ஹூ. இன்ன வந்துருச்சுல அதனால இந்த இஸ்ம் வந்து நசப் ஆயிடும். ஓகே. அப்படின்னு சொன்னா இது இங்கிலீஷ்ல எப்படி நான் இன்னஹு லத்தீஃபுன். லத்தீஃபண்டா கைண்டா? லத்தீஃபண்டா கைண்ட்.
லத்தீஃபுன் என்கிற வேர்ட் கைண்டா டோன்ட் சி ஹர்ஃப் ஆஃப் நஸ்ப் இஸ் லத்தீஃப்ங்கிறது கைண்ட் வீல் சி ஓகே ஓகே இப்ப லத்தீஃபுன் இன்னாண்டா சர்டன்லி நிச்சயமா இன்ன சர்டன்லி ஹி இது எப்படி இவ்வளவு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு சர்டன்லி ஹி சர்டன்லி ம் ஹி தமிழ்ல சர்டன்லி இன்னாம நிச்சயமாக நிச்சயமா அவர் எப்படி ஆ கவனிங்க நிச்சயமாக அவர் இவ்வளவுதான் உங்களோட டிரான்ஸ்லேஷன் நிச்சயமாக அவர் அதுக்கப்புறம் அவர் வாரது கனிவானவர் எப்படி நீங்க டிரான்ஸ்லேட் பண்றீங்க இன்னாங்கிறத நிச்சயமான்னு சொல்லுங்க அட்டாச் பண்ற இதை சேர்த்துக்கணும் நிச்சயமாக அவர் கிளியர் 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 நவ் அண்ணா தட் அண்ணாண்டா தட் இங்கிலீஷ்ல தமிழ்ல என்பது ம் என்றால் இது ஒரு வாக்கியத்தின் நடுவில் வரும் ஒரு கருத்தை அல்லது தகவலை உறுதிப்படுத்தவோ விளக்கவோ பயன்படுகிற தற்போதைக்கு இது இப்படி வச்சுக்கணும் இதை வாக்கியத்தின் இடைச்சொற்கள் உறுதிமொழி இன்டர்வீனிங் கன்ஃபர்மேஷன் எனலாம் புரிஞ்சுதோ Right. இப்ப அலிம்து ஐ நியூ ஓகே ஐ நியூ இது வந்து verb இதுல இது வந்து verb வந்து இஸ் இந்த fi'l வந்து ஃபுல் சென்டென்ஸ் தானே இது அலிம்து நான் ஃபுல் சென்டென்ஸ் ஐ நியூ that அண்ணா he that he இதுல மீனிங் என்ன that he லத்தீஃபு தட் ஹி இப்பண்டா அலிம்து அண்டா எனக்கு தெரியும் அலிம்து அண்டா எனக்கு தெரியும் அண்ணா that he அவர் என்பது எனக்கு தெரியும் அவர் என்பது அதாவது கனிவானர் என்பது இப்படிதான் நாங்க சொன்னோம் எனக்கு தெரியும் அவர் தட் அவர் கனிவானர் என்பது சரியா போலையா நான் டிரான்ஸ்லேட் பண்ற முறை நீங்க இப்படித்தான் போகணும் அலிம்து இது நான் பிறகு படிப்போம் டோன்ட் வரி எனக்கு தெரியும் தட் அவர் கனிவானர் அப்படின்னா அந்த அன்னஹு ஆண்டா அவர் என்று சொல்லிக்கணும் கிளியர் கிளியரா இல்லையா கிளியரா இல்லையா கிளியர் கிளியர் இல்லைண்டா கிளியர் கிளியரா கிளியர் கிளியர் நான் எப்படி டிரான்ஸ்லேட் பண்றேன்னு விளங்கிட்டானே கிளியர் பட் யூ டோன்ட் நோ ஆல் தீஸ் திங்ஸ் நாங்க பிறகு பார்ப்போம் நான் படிப்பிக்கிற இந்த துண்டை மட்டும் தான் படிப்பிக்கிறேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மீனிங் என்ன வருங்கிறது தான் சொல்லுவேன் அஸ்தாத் நீங்க சொன்னீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கடைசியில இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும் அப்படின்ட்டு இப்போ இது அது நடுப்பு தமிழுக்கு ஓகே Right. இது ஒரு சென்டென்ஸ் ஆன முதல்ல நான் சொல்லேன் சரியா சரியா இது அலிம்து சரியானே ரைட் அவர் கனிவானவர் இதை இப்படி போங்களேன் இது கனிவானர் தானே இதை வேணாம்னா அவர் கனிவானவர் என்பது எனக்கு தெரியும் ரிவர்ஸ்ல போ தமிழ்ல இல்ல இது இல்ல அன்னஹு அவரு லத்தீஃப் அவரு இல்ல ஷேக் அவர் வந்து எப்படி நினைக்கிறாருன்னா ரிவர்ஸ்னா அப்படியே அச்சடிச்ச மாதிரி ரிவர்ஸ் வரணும் அப்படி ரிவர்ஸ் வந்தீங்கன்னா சரி, உங்களுக்கு சென்டென்ஸ் நீங்க அமைக்க முடியாது தாவூத் பாய் இப்ப நீங்க அப்படியே தமிழுக்கு அமைங்க தமிழுக்கு எக்ஸாம்பிள் தமிழுக்கு கண்ணியமானவர்கள் அவர் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது அவர் கண்ணியமானவர் தான் சொல்ல முடியும் புரியுதுங்களா தாவூத் பாய் கம்ப்ளீட்டா போகப்படாது தமிழுக்கு இங்கிலீஷ்லண்டா சேமா போகும் இங்க பாருங்க ஐ நியூ இது ஐ நியூ இங்கிலீஷ்ல தட் he is kind விளைஞ்சானே இதான் இங்கிலீஷ் தமிழ் அரபிக்கும் இங்கிலீஷும் சரி தமிழுக்கு போகல முதல் இப்படி போ இப்ப இத போ அவர் கனிவானவர் என்ன அவர் கனிவானவர் என்பது எனக்கு தெரியும் அவர் கனிவானவர் என்பது தட் என்ன எனக்கு தெரியும் கிளியரா இல்லையா இப்படிதான் தமிழ்ல போ இது நீங்க இன்னும் படிக்கல டோன்ட் வரி நான் ஒன்லி இதைத்தான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன் விளங்குறது புரிஞ்சுதோ ம் புரிஞ்சிட்டு எனக்கும் புரிஞ்சிட்டு உங்களுக்கு புரிஞ்சிட்டு ஷேக் அப்ப இங்க இதுல அல்ஹம்துலில்லாஹ் செக் ஒரே ஒரு இது மட்டும் எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் நாங்க செக் பண்ணிக்கிறோம் அப்ப இதுல வந்து அன்னஹு வந்து நசபு லத்தீஃபுங்கிறது வந்து அண்ணாங்கிற ஹார்ஃபு நஸ்ப் ஹார்ஃபு நசப் அண்ணா ஹார்ஃபு ஹார்ஃபு நசபு ஹூ லத்தீஃபுன் வந்து வந்து இசுமா இல்லையா லத்தீஃபுன் வந்து இஸ்ம் கரெக்ட் இஸ்ம் அல்லிம்து வந்து லைட் தான் ஆனா இதுவும் இஸ்ம் தானே இல்ல இல்ல அது அலிம்து இது உங்களுக்கு இசும் மாதிரி தான் விளங்குது ஊங்கிற சவுண்ட் ட்ராப்பா இருக்குமாக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஆமா ஃபியல் நாங்க பிறகு பார்ப்போம் சரி அது அப்புறமேட்டு வரும் சரி ஓகே டன் இது ஃபியல் ஒரு சென்டென்ஸ் ஃபுல் சென்டென்ஸ் அலிம்து வேண்டா ஐ சரி நியூ எனக்கு தெரியும் அலிம்து வேண்டா எனக்கு தெரியும் அது நீங்க இது சிம்பிள் வீல் லேர்ன் இட்
இன்ஷா சரி அல்லாஹ். ஓகே. இது டோன்ட் வரி, இட் இஸ் டூ சிம்பிள். நீங்க இதை எப்படி உங்க கை பார்த்ததுல எப்படி உங்க கை பிடிச்சுதான் மரத்துல ஏற போறோம். என்னையும் பிடிச்சு இழுத்தாடி என்னையும் பிடிச்சு நீங்க பலாப்பழம் சாப்பிடுற ஆசையில என்னையும் விழுத்தாட்டு அல்லா அல்லா. தெரிஞ்ச ஆளோட ஏறுங்கோ, தெரியாத தெரிஞ்சவர்கள் ஏறுங்கோ. அதான் உங்களோட கூட்டி போறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். இது கிளியர் தானே? அதுக்கு கிளியர் தான் கிளியர். நான் இன்றைக்கு சொன்னேன், நான் இதெல்லாம் எப்படி விளங்கப்படுத்தலாம் என்று நான் இன்றைக்கு உங்களை நான் ரொம்ப டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்ன இல்ல இல்ல செய்யறேன்னு புரியுது உஸ்தாத். ம், உஸ்தாத் no அல்ஹம்துலில்லாஹ் problem. புரியுது, ஒன்னும் பிரச்சனை என்னடா இல்ல. வெறும் தமிழ்ல என்னது படிக்கணுங்கிறது தான். அரஃபே இங்கிலீஷ் ஓகே. நசப் அரஃபே நசப் மீனிங்கோட எங்களுக்கு ஞாபகம் பண்ணா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும், அவ்வளவுதான். அதுக்கு தான் இதெல்லாம் எடுக்கணும். இது ஆ விளங்கிச்சானே? இது விளங்கிச்சு விளங்குற விளங்கிச்சு. நினைச்சுன்னா விளங்கி இருக்கணும். நான் நார்மலா இந்த படிப்புக்கோரில் இதெல்லாம் நாங்கள் செய்யறதில்லை. அது வந்து சப்ஜெக்டை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணக்குள்ள திரும்ப படிப்போம் சென்டென்ஸ், அப்பதான் இதெல்லாம் படி. இப்போ உங்களுக்கு ஏன் இந்த கான்செப்ட், எனக்கு வந்த ஒரு அந்த என்னது ஒரு ஈக என்ன இது படிக்கும் ஒன்றுமே விளங்கலன்னு அதுக்காண்டி தான் இதெல்லாம் கொண்டு வரோம். அப்படின்னா எனக்கு நான் படிக்கக்குள்ள வந்தேன்ற கேள்விகள் இப்படிங்கிற அதுகளை நினைச்சு தான் இதெல்லாம் கொண்டு வந்து நீங்களும் அதை தான் விரும்புறீங்க. புரிஞ்சுதா? புரியுது புரியுது. நீங்க கொஞ்சம் அல்ஹம்துலில்லாஹ். உஷாராயிருக்கணும். எனக்கு இப்ப மூச்சு வாங்குது. சரியோ? எனக்கும் ஓகே, ரைட். அலிம்து அன்னஹு லத்தீஃபுன். சரி, தட் ஹி, அவர் கனிவானவர். அலிம்து மீன்ஸ் எனக்கு தெரியும். நான் இப்படியே போறேன்னா, தமிழ்லே போற மாதிரி போகாம நான் இப்படியே போறேன்னா, எனக்கு தெரியும். அவர் அன்னஹு என்றா அவர் கனிவானவர். ம் நான் இப்படியே போறேன். டோன்ட் வரி அபவுட் தமிழ்ல சென்டென்ஸ் மாதிரி கம்ப்ளீட்டா நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண போகணும். Now you go based on this. If you go exactly sentence, you will not understand Tamil. ஒவ்வொன்றா அலிம்து அண்டா ஒரு ஃபுல் சென்டென்ஸ். நான் இது ஒரு வேர்ப், நீங்க பிறகு படிப்பேர். எனக்கு தெரியும். தட் அவர், தட் தான் இது. அவர் கனிவானவர் என்பதுதான் இது. தட் தானே? கிளியரா இல்லையா? ஆமா ஆமா. என்பதுதான் தட். என்பது எனக்கு தெரியும். இதான் அட்டாச் பண்ண போறோம். நான் லிசன். அவர் கனிவானவர் என்பது கிளியர். கிளியர். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மரம் ஏறிட்டேன். இன்னல்லாஹ. இன்னல்லாஹ. இதன் ஹர்ஃபு ஜர்ரா என்னது எனக்கு தெரியல. இன்ன வருதுல ஷேக், இது வந்து அரஃபே நசப் தானே. ஹர்ஃபு ஜர் இல்லையா? அர்ஃபு இன்ன இன்ன ஹர்ஃபு ஜர்ரா ஹர்ஃபு நஸ்பா. இன்ன அண்ணா பிகன் அதானே சொன்னீங்க சார். அரஃபே நசப் தானே இது. அர்ஃபு நஸ்பு. அதே உங்களை நான் சொன்னேன், நீங்க ஃபேமா சொன்னேன். உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. அர்ஃபு நஸ்பு இன்னா. ஃபேமா சொன்னேன். நான் பிள்ளை சொன்னாலும் நீங்க Sure. நான் பிள்ளையானாலும் நீங்க என்ன திருத்தணும். அர்ஃபு இன்ன நஸ்பு வந்து அரஃபே நசப். ஓகே, இது ஹர்ஃபு ஜர் இல்லையே. இல்ல ஜர் இல்ல. The word Allah ஜர்ல இருக்கு தானே? இப்ப இன்னல்லாஹி நசுவுல இருக்கு. நசப்ல இருக்கு. நான் பிள்ளை சொன்ன நீங்க சரியா சொல்லணும். இது நசுபுல இருக்கு. என்ன இருக்கு? நஸ்புல. நான் மிஸ்டேக் பண்றேன். நான் சரியா நான் மரம் ஏறன் இல்ல போல வழங்கு. நான் மிஸ்டேக் பண்ண நீங்க கரெக்ட் பண்ணணும். ஸோ இன்னங்கிறது ஹர்ஃபு நாஸ். த வேர்ட் அல்லாஹ், அல்லாஹ்ங்கிற சொல் நசுபுல இருக்கு. கிளியர்? நசப். கரெக்ட். அப்படியாண்டா இன்னாண்டா நிச்சயமாக அல்லாஹ். இப்படிதான் நீங்க பாக்க. நிச்சயமாக அல்லாஹ். இங்கிலீஷ்ல இன்டீட் அல்லாஹ். தமிழையும் அப்படித்தான் பெறும். அதே ஓர்டர்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணும். நிச்சயமாக அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றின் மீதும் என்ன பேராற்றல் உடையவர். அலா குல்லி என்ன வேர்ட்? இது அர்ஃபே ஜர். ஜர்ல இருக்கு. ஆனா அரஃபே ஜர் ஹர்ஃபு லி ஜர். அரஃபே அலா ஜர் என்ன இருக்கு. வேர்ட்? பாத்தா காஃப் லாம் பாவ் மின் ஃபி மின் ஃபி அலா அன் அலா. ம் அர்ஃபு ஜர்ல. இது என்னதுல வருது? ஜார் மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர். ஜார் மஜ்ரூரா இல்லையா? கிளியரா இல்லையா? கிளியர். இல்ல. இது குல்லி மீது. அலா குல்லி மீன் மீது. இது செய்யணுண்டா எல்லாவற்றின் மீதுமா. குல்லி மீன் எல்லாவற்றின் மீதும்.
இது குல்லண்ட எல்லா வெற்றி மீதும் பொருட்களின் மீதும் அலா குல்லி ஷைஇன் கதீர். அலா மீன் அப்போன் மீது, எவ்ரிதிங் எல்லாவற்றின் மீது. கிளியர்? இது ஜார் மஜ்ரூர். கிளியர். இது அர்ஃபு நஸ்பா இது. இல்ல 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 அர்ஃபே நசப் இல்ல அது. ஜர் என்னது? லா ஜர் அர்ஃபே ஜர் அது. ஜார் மஜ்ரூர் இது. ஜார் மஜ்ரூர். கிளியர்? நான் இதுல கிளியர். உழவு படிச்சுட்டே இல்லை, நீங்க உழவு தானே தெரியணும். விளங்கிச்சா? படிப்போம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணினண்டா நீங்க படிக்க மாட்டீங்க. கான்செப்ட் ஒவ்வொரு பாக்ஸா தானே உங்களுக்கு படிப்பித்துவா. ரைட். இன்னக்க இது என்னது? கா இங்க கா வந்து pronoun. இன்னாவோட ஒரு வேர்ட் அல்லாஹ் இஸ்ம அட்டாச் பண்ணுங்க. இது அல்லாஹ்ங்கிற ஒரு வேர்ட். இது ஒரு ப்ரொனவுன் அட்டாச் பண்ணு. இதுவும் இஸ்மா இல்லையா? ஆமா இஸ்ம் தான். இதுவும் இஸ்ம் தான், இதுவும் இஸ்ம் தான். இது ஒரு ப்ரொனவுன். ப்ரொனவுனுக்கு தமிழ்ல என்ன? பாயிண்டிங் வேர்ட்ஸா? pronoun அதுக்கு தான். என்ன சொல்ல? முன்னிலை சொற்களா? முன்னிலை என்ன சொல்ல எனக்கு பணந்து வைத்து. போனா சுட்டு சுட்டு எழுத்து இல்ல. சுட்டுப்பெயர் ஆ? பேர் சுட்டு பேர் சுட்டு பேர் சுட்டு பேர். குறிப்பிடப்படும் செயல் என்ன? குறிப்பிட சொல்ல சொற்கள் இல்லையா? சுட்டு சுட்டு பேர் அப்படியா? பேர். சுட்டு பெயர். எஸ், நான் மறந்துட்டேன். சுட்டு பெயர். ரைட். அது சுட்டு பெயர். சரி, சுட்டு பெயர். ரைட். இது சுட்டு பெயர் தானே இது. அப்படின்னா இது புறநாம் சொல்ல தமிழ் இங்கிலீஷ்ல சுட்டு பெயர். ரைட். நான் சுட்டி சுட்டி காட்டுற பெயர் எனக்கு நானும் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். சரி, இது வந்து ஒரு இசும். இது வந்து பியோலி இசும் வேர்ட். இது ஒரு சுட்டு பெயர். இதுவும் ஒரு இசும் தான். கரெக்ட்? இதுவும் ஒரு இசும் தான். புறநானும் ஒரு இசும் தான். சுட்டு பேரும் ஒரு இசும் தான். அப்படி இன்னாங்கிற ஹர்ஃபு நஸ்போட கா அதை ஒரு அந்தாங்கிற வேர்டை அட்டாச் பண்ணிடலாம். அது வந்து ரஃபா நிலை. நசுபு நிலையில் இருக்கிற காங்கிற வேர்டை அட்டாச் பண்ணும். அண்டா இண்டீட் யூ, இண்டீட் யூ. யூ. அவனை நீ, நிச்சயமாக நீ. தமிழ் என்ன? நிச்சயமாக நீ. அந்த மீன்ஸ் யூ. திரும்ப அதை ஃபோன் பண்ணிச்சு. நிச்சயமாக நீ, நீ அலிமுன் ஹக்கீம். அந்த சரியா? பேரறிவாளன் விவேகமிக்கம்னு கூறினார். சரியானே? பிறகு பார்ப்போம். இப்ப நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க. இதுவும் தெரியும், இதுவும் தெரியும். கிளியர்? கிளியரா இல்லையா? கிளியரா இல்லையா? கிளியர்? ஷேக் கிளியர். ஆனா ஒரே ஒரு இங்க டவுட் இருக்குது. இப்ப இன்னக்கா காங்கிறது வந்து அந்த தானே? அந்தக்கு தான் அந்த pronoun அந்த வந்து க, அந்த நசப் நிலையில. ஓகே அப்ப இன்ன வந்து இண்டீட், க வந்து நீ. ஓகே. அப்ப திருப்பி அந்த வருது. அப்பனா டபுள் நீ தானே வரணும். நீ தானே வரணும். அல்ஹம்துலில்லாஹ். நல்ல கேள்வி. டிரான்ஸ்லேஷன்ல எல்லாமே வராது. நான் ஓகே. படிச்சிருக்கேன். நான் சொன்னேன். நீங்க நோ சொல்ற முறைகள் நீங்க நான் உங்களுக்கு வழங்கப்படுது தானே. இங்கிலீஷ்ல இண்டீட் இட் இஸ் யூ என்று வருது திரும்ப. சரியா? ஆ. ஓகே. தமிழ்ல நிச்சயமா நீயே, நிச்சயமா நீயே பேரறிவானு தான் பெறணும். அதை திரும்ப உங்களுக்கு இப்படித்தான் பெறும் டிரான்ஸ்லேஷன். நாங்க எப்படி சொல்லுங்கிறத டிரான்ஸ்லேஷன் கிளியரா இருக்கும். இப்போ உண்ட உங்களுக்கு நான் சொல்லணும்னு சொன்னா திரும்ப ஃபோமா சொல்லணும்னு சொன்னா என்ன சொன்ன? நிச்சயமாக நீ படிக்கணும் என்று அப்படி சொல்லக்கூட என்ன சொல்லணும்? அது எல்லாமே டிரான்ஸ்லேஷன் வராது. புரிஞ்சுதா? புரியுது. டிரான்ஸ்லேஷன் அரபிக்க ஃபுல்லா படிச்சா தானே உங்களுக்கு அதை டேஸ்டான அங்க வரும். கிளியர்? இது ஃபோமா சொல்ல. நிச்சயமாங்கிறது ஒரு ஃபோம். இண்டீட் நிச்சயமா. யூ நீங்க. திரும்ப அந்த யூ அலிமுன் ஹக்கீம் என கூறினார்கள். விளங்கிச்சா? விளங்குச்சு. ரைட். டிரான்ஸ்லேஷன்ல எல்லாமே இருக்க மாட்டேன். புரியுது. அப்படியே அரபிலையும் கூட வாக்கியம் நம்ம அது ஸ்ட்ரெயிட் பண்ண கூட வராது. எக்ஸாம்பிள் இன்ன அந்த அப்படின்னு வராது. சோ இன்னக்க அந்த தான் வரும். இன்னக்க இண்டீட் யூ இப்படி சொல்லலாம். அந்த போடாமே வரலாம். இன்னக்க யூ அந்த இல்லாம வரலாம். இன்னக்க அலிமுன் ஹக்கீம் என்று வரலாம். இன்னக்க அலிமுல் ஹக்கீம். ஆனா அதை என்ன ஃபோம் ஆக்கி அந்த திரும்ப சொல்றேன். உங்களுக்கு நான் சொன்ன பலா மரத்துல ஏறுங்கோ சாப்பிடுங்க திரும்ப திரும்ப சொன்னாதான் நீங்க அந்த மரத்துல நீங்க
நீங்க ஏறுங்க. ம் சொல்லலாமா இல்லையா? கரெக்ட் கரெக்ட். அந்த மரத்துல நீங்க ஏறுங்கன்னு சொல்லலாம். நீங்க நீங்க அப்படி திரும்பியும் சொல்லலாம். அது டிபெண்ட் ம் ஆன் வாட் வி ஆர் சேயிங். ஃபேமா சொல்றது. கிளியர்? கிளியர். நவ் யஹ்சபு என்றால் يحسب நினைக்கிறேன். أن யஹ்சபு ماله என்றால் என்ன? நினைக்கிறேன். இது ஒரு ஃபீல். يحسب ஃபீல் என்றா என்ன? ஒரு verb, full stop. அவன் நினைக்கிறான். யஹ்சபு என்றா அண்ணா அவன் தட். அண்ணா தட். that மாலகு என்றா மாதா என்றா வெல்த். தமிழ் இங்கிலீஷ்ல சொல்லணும். ஹூ என்றா அவனுடைய. இது நீங்க அவனுடைய படிக்கல. இது நீங்க அடுத்த கிளாஸ்ல படிப்பேன். வை மாலகு வரக்குள்ள எப்படி டிரான்ஸ்லேட் இருப்பாங்க. தட் மீன் அண்ணா மாலா தட் வெல்த். அப்படின்னா ஹூ என்றா அவனுடைய வெல்த். நீங்க பிறகு ம் பார்ப்போம். சரியா? சரி அவன் நினைக்கிறான். he thinks. நான் இங்கிலீஷ்ல போறேன். he thinks that his wealth அஹ்லதா will make him immoral, live forever. இதான் இங்கிலீஷ்ல. தமிழுக்கு வாரு. அல்ஹம்துலில்லாஹ். கிளியர்? இது இங்கிலீஷ் விளங்கிட்டா? விளங்கிச்சு. ஆ இது ஹர்ஃபு நஸ். இது இஸ்ம் வந்து நஸ்புல இருக்கு. இது கிளியர் தானே கன்செப்ட்? விளங்கிச்சு. நாளா. இதோட இன்னும் ஒரு இது ஒன்று பெய்திருக்கு. முதாஃப் முதாஃப்ல நீங்க ஃபீல் படிப்பேர் பிறகு. சரியா? இதாஃபா கன்செப்ட். இது நீங்க பிறகு படிப்பேர். இது மாலாண்டா வெல்த். ரைட். இப்போ தமிழுக்கு வா. யஹ்சபு. டோன்ட் கோ as same as exactly தமிழ். யூ கோ வித் மீ. யூ கோ வித் மீ. என்ன போல செய்யும். யஹ்சபு என்றா அவன் நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? அவன் எண்ணுகிறான். சரியா? சரி. ம் விளங்கிட்டாங்க? ஆ இந்த விளங்கிட்டு விளங்கிட்டு. வசனம் இந்த வசனம் நான் எப்படி போட்டிக்கணும் பார்ப்போம். நிச்சயமாக தன் பொருள் தன்னை என்றும் நிலைத்திருக்க செய்யும் என்று அவன் எண்ணுகிறான் என்றுதான் தமிழ்ல இருக்கு டிரான்ஸ்லேஷன். ம் சரியோ? நீங்க இந்த ஆர்டர்ல போக வேணாம். நீங்க வில் லேர்ன் இட் லேட்டர் when we analyze the sentence. இப்ப நீங்க எப்படி போகும். யஹ்சபு அவன் நினைக்கிறான். முதல் சொல்லுங்க. அவன் எண்ணுகிறான். வந்துட்டா? ஆ Right. அண்ணா தட் அது ஆ அவனுடைய பொருள் மாலவு அவனுடைய மாலை. என்ன தன்பொருள். சொல்ல மாலகுண்டா தன் பொருள். ஓகே இது தன் பொருள். அண்ணா சரி மால தன் பொருள் ஓகே நிலைத்திருக்கும். யார் சொல்லுங்க brother. யார் அப்துல் ரஹ்மான் கேள்வி கேட்கிறாரு. கேளுங்க. நிச்சயமாக அவன் பொருள் வராதா? இந்த நீங்க எடுக்க மால் கூடாதா? அப்பதான் இது தமிழ்ல நிச்சயமாக நான் இது என்ற டிரான்ஸ்லேஷன் இல்ல. இது டிரான்ஸ்லேஷன் இருந்ததை நான் போடுறேன். நான் ஐ am not supposed to put ஓகே something else whatever the translation. நாங்க படிக்கக்குள்ள சரியா விளங்கிக் ஓகே கொள்வோம். சரியா? ஓகே ஓகே Right. Now is nothing is from me. Translation from there are 2-3 தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. இங்கிலீஷ்ல பல வகையில் இருக்கு. நான் உங்களுக்கு இருக்கிற டிரான்ஸ்லேஷன் அப்படி எடுத்து போட்டிருக்கேன். இன்னக்க இண்டீட் நிச்சயமாக என்ன போட்டிருக்கேன். இது அண்ணா மாலவு நிச்சயமாக தன் பொருளை என்று போட்டிருக்கேன். இப்ப இன்னைக்கு அவடத்துல நான் டிரான்ஸ்லேஷனை அக்கார்டிங் டு த இதை அதை போட்டு ஆட் பண்ணி செஞ்சிருக்கிறான். அவங்களோட எவ்வாறு டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ அவங்க செஞ்சிருக்கிறாங்க. நாங்க அரபிக்க படிக்கக்குள்ள which is the right word we will put, but according to what is the sentence. Inshallah, when we analyze, we will see completely. விளங்கிச்சா? விளங்கிடுச்சு யார்? விளங்கிடுச்சு. ரைட். அல்ஹம்துலில்லாஹ். 100% நாம இப்ப அரபிக் படிக்கமா இல்லையா? ஆமா படிக்கிறோம். உங்களை நம்ம டிரான்ஸ்லேட் நம்ம பண்ண எப்படி படிப்பு எப்படி செய்யணும்? நம்ம அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன்ல இறங்கிட்டோம் நம்ம. இன்ஷா அல்லாஹ். புரிஞ்சுதா? அல்ஹம்துலில்லாஹ். புரிஞ்சுதா? பிழை என்று சொல்லக்கூடாது. எதை நான் எதையும் பிழை என்று நாங்க சொல்ல முடியாது. அவங்கள அந்த டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்கு. there may be something from perspective இது they would have put it based on the sequence. So don't say wrong. நாங்க தற்போது இதுல இருக்கிற மாதிரி எப்படி நான் படிச்சோமோ அதோட மீனிங் டைரக்டா நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணோம். கிளியர்? கிளியர். கிளியர். ரைட். யஹ்சபு மீன்ஸ் அவன் நினைக்கிறான். அண்ணா தட். சரியா? அண்ணா அன்னமாடவு அவனுடைய பொருள் அகலதா நிலைத்திருக்கும் என்று. இப்ப தமிழ்ல இருக்கிற மாதிரியே நாம டிரான்ஸ்லேட் பண்ணணுமா? அதாவது பிரதர்
தமிழ்ல தமிழ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ அதே மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ண முயற்சிக்கணுமா? தேவையில்லை. நம்மளோட ஒழுங்க நாம ஒவ்வொரு எழுத்தா நாம டிரான்ஸ்லேட் பண்ணணும். கிளியர்? கிளியர். இப்ப நீங்க தமிழ்ன்னு நினைக்கக்கூடாது. இங்கிலீஷுக்கும் அரபிக்கும் சரி, நாங்க ஒவ்வொன்றா அழகா அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். கிளியர்? கிளியர். Finish. Now we are understanding what is the word anna. You are not translating, just for I am making you understand. Clear? கிளியர். You are not done the job now. You are not going to that area. Word, sentence, and we will do that. Clear? Wa annahu huwa adhaka wa abuka. Adhaka wa abuka. சரியா? Now wa anna and an. Anna means that. அப்படியா இல்லையா? ஹூ என்ற அவன், இது ஹர்ஃபு நஸ்ப். அதுக்கு பிறகு ஹுவ புரோனவுன், இது வந்து ரஃபா. அது ஹாக்க வாவுக்கா, இது வந்து ஃபியல் ரெண்டு. சரியானே? அப்படின்னா வா அண்ட் என். நான் இப்ப அன்னா மீன்ஸ் தட். இங்க பாருங்க, தட் ஹி, தட் ஹி. இது மீனிங் அன்னஹு அண்டா தட் ஹி. திரும்ப ஹி அவன் மேக்ஸ் யூ லாஃப் அண்ட் வீப். இதான் இதுல இங்கிலீஷ். தமிழுக்கு போறோம். அன்றியும் அதுக்கு பிறகு வார வசனத்திற்கு பிறகு வருது. இதுலையும் போட்டு நிச்சயமாக தான் சொல்லப்படுகிறது. ஓகே, மேபி ரெஸ்பெக்டிவ் வாட் இஸ் கமிங் வி அனலைசிங். நாங்கள் இப்போ தற்போது when we translate அவனே சிரிக்க, அவன் அன்னஹு கொண்ட அவன், தட் அவன் சிரிக்க வைக்கிறான், அழ வைக்கிறான். இதை வந்து ஃபேர்ம் பண்ணி சொல்லு. அவன் அன்னஹு அண்டா அவன், இது மீனிங் தான். அன்னஹு அண்டா நீங்க அவன் அண்டு ஆடுக்கும். அண்ணாவை ஹூவை சேர்த்து எப்படி எடுப்பேன்? அவன் அவனை சிரிக்கவும் வைக்கிறான், அளவும் செய்கிறான். இந்த போல நீங்க எவ்வளவு டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள எப்படி அன்னஹு அண்டா அவன், ரெண்டு வசனத்தை நான் கனெக்ட் பண்ணிட்டு வரக்குள்ள அவன் அவனை சிரிக்கவும் வைக்கிறான், அளவும் செய்கிறான். புரியுதோ? ஹுவ அதுஹாக்க வ அபுகா. புரிஞ்சுதா? நாம கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்றோம் போல விளங்குது. என்ன ரேன்பர் டிரான்ஸ்லேட் பண்ணப்படுதானே? இப்ப இங்கிலீஷ்லயும் நம்ம இங்கிலீஷையே எடுத்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா நம்ம கரெக்டா அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்றது. நம்மளுக்கு எப்படி அந்த வசனம் எப்படி வருமோ அந்த மாதிரி தான் நம்ம ஏத்த மாதிரி தான் நம்ம அதை பொருள் நம்ம வந்து மாத்துவோம். அதே மாதிரிதான் சேம் இதுவும். தமிழ் நம்மட மொழிக்கும் அவசியம் தானே, நான் படிக்கத்தானே வேணும். ஆமா, கண்டிப்பா புரியறதுக்கு கரெக்ட். இப்ப இங்கிலீஷ்க்கு புரியறதுக்கும் தமிழ்ல புரியறதுக்கும் ரொம்ப ஆழமா இறங்கும் நம்மளுடைய லாங்குவேஜ்ல இது பண்றது. இறங்கினா நல்லது தானே, அப்ப நல்லா விளங்கும், அழகா இருக்கு. இது நல்ல மாதிரி கை இல்லையா? ஆமா ஆமா, நல்லா தானே. ரைட், அல்ஹம்துலில்லாஹ். அஅலமு அன்னல்லாஹ், அதைத்தான் நான் திரும்பியும் சொல்லணும், இன்னும் ஒன்றையும் சொல்லணும். நோ, ஓகே, அஅலமு நோ, தெரிந்து கொள்ளுங்க. சரியான தமிழ் என்னைக்கா அறிந்து கொள்ளுங்க. அஅலமுண்டா சொல்ற தெரிந்து கொள்ளுங்க. அன்னல்லாஹ் இது அர்ஃபு நஸ், இது ஜர்லரி. யுஹில் அர்த பஅத மௌத்திஹா. Right? English. Know that Allah yuhil arda, gives life to the earth ba'da mawtiha, after his likeness. Know that Allah give life to the earth after the likeness. இதான் இதோட மீனிங். இது தமிழ் எப்படி அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக போட்டிருக்குது. தட் அல்லாஹ் பூமியை அதன் இறப்புக்கு பின் உயர்த்தினான். தட் அல்லாஹ் தெரிஞ்சு கொள்ளுங்க, அல்லாஹ் சரியான யுஹில் அர்த, சரியானே எங்க பூமிய அதன் இறப்புக்கு பின் உயிர்ப்பிக்கிறான். புரிஞ்சுதோ? பூமிய அதன் இறப்புக்கு பின் உயிர்ப்பிக்கிறான். யுஹி என்றா உயிர்ப்பிக்கிற, பாய்த மௌத்தியா. அப்படின்னா நாங்க தெரிஞ்சு கொள்ளுங்க தட் அல்லாஹ்
என்னது பின் பூமியை உயிர்ப்பிக்கிறான் பிறப்புக்கு பின் இறப்புக்கு பின் இறப்பிற்கு பின். எதை உயிர்ப்பிக்கிறான்? பூமி பூமியை. பூமியை. இப்படிதான் போகணும். நீங்க விளங்கிக் கொள்ள. இப்ப எப்படி ஈஸியா இருக்கா இல்லையா? ம். நான் டோன்ட் கோ சேம் எக்ஸாக்ட்லி தமிழ். ம். நான் அதுக்கு பிறகு நீங்க போட்டுக்கொள்ளும். தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான் பூமியை பௌத மௌத்திகா, அதன் இறப்புக்கு பின். இப்படின்னு சொல்லலாம் இல்லையா விளங்குறதுக்கு? அப்படின்னு சொல்லலாம். ரைட். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். இது நீங்க படிக்கல இன்னும். வில் லேர்ன் இட். இதெல்லாம் இந்த ஃபீல்ட் படிக்கக்குள்ள நீங்க யூல்டோ இதுவும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளாஸ்ல விளங்கிடும். அன்னஹு இதையும் கணக்க அண்ணாவில் வருது. அப்ப நான் உங்களுக்கு நிறைய விளங்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம எங்களுக்கு 10 minutes மேக்சிமம் கிளாஸா. அன்னஹு ஹுவ அமாத்த வாஹியா, ஹுவ அமாத்த வாஹியா. And annahu, that Allah, he causes death wa ahya and gives life. சரியா? இது வந்து ஃபேர், இது ஃபேர். ஓகே. அப்படின்னு நான் தமிழ்ல இன்னும் நிச்சயமா அவனே மரிக்கச் செய்கிறான், உயிர்ப்பிக்கவும் செய்கிறான். புரிஞ்சுதா? எப்படி வழங்குறேன்? அவனே, இது திரும்ப ஹுவ வருது இல்லையா? ஹுவ என்ன ரஃபா நிலையில வருதா இல்லையா? அவன் மரிக்கச் செய்கிறான், உயிர்ப்பிக்கவும் செய்கிறான். வா ஆகியா, இதுவா வந்து அண்ட் வருது. கிளியரா? நாங்க என்னத்தை இப்ப படிக்கிறது? இதை என்னதை படிக்கிறோம்? அண்ணா. இதை நாங்க கொஞ்சம் இந்த வசனம் ஃபுல்லா வரக்குள்ள நாங்க இந்த ஆயாவை நாங்க விளங்குறதுக்கு ட்ரை பண்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணா என்னோட பாப்பமே கண்ணா. இது மறுமை நாளில் எழுப்பப்படுகின்ற போது எங்கிருந்து? புதைகுழியில இருந்து. குஷ்ஷஅன் அப்சாருஹும் யஹ்ருஜூன மினல் அஜ்தாதி கஅன்னஹும் ஜராதும் முன்தஷிரும். ரைட். புல் வசனம் வாசிக்க தமிழ். Their eyes humbled, they will emerge from the grave as if they. கான்னாண்ட எப்படி மீனிங்? கான்னா போல. As though, போன்றதா. As if they were Lucas spreading. Lucas என்ன? வெட்டுக்கிளி. தாழ்ந்து பணிந்து கீழ் நோக்கிய பார்வையுடன் அவர்கள் புதை குழிகளிலிருந்து பரவி செல்லும் வெட்டுக்குழிகளை போல வெளியேறுவார்கள். அழைப்பவரிடம் விரைந்து வருவார்கள். இது மிகவும் கஷ்டமான நாள் என்று அக்காபிர்கள் கூறுவார்கள். சூரத்துல் கஹஃப். நினைஞ்சுதானே? அதாவது புதைகுழியிலிருந்து வாராது. வெட்டுக்குழி எப்படி வருமோ அப்படி பலமா இப்படி வந்து தாழ்ந்து இப்படி வரும். خُشَّهًا أَبْصَارُهُمْ يَخْرُجُونَ مِنَ الْأَجْدَاثِ كَأَنَّهُمْ as if they. அப்படின்னா தமிழ் என்ன? அவைகளை போல. அவைகள் என்ன? அஜிதாத். சரி. يَخْرُجُونَ مِنَ الْأَجْدَاثِ كَأَنَّهُمْ جَرَادٌ. ஜராதுன்னுண்டா முன்தசிரூன். லுகாஸ்ட். ஜராதண்டா லுகாஸ்ட். லுகாஸ்ட் வெட்டுக்கிளி. கஅன்னஹும், இது யாரை தூடுது? அவர்கள் நாங்க எங்களை தான் சொல்லுது. அவர்கள் மனிதர்கள். Their eyes humbled, they will emerge from the graves as they fell. நாங்க வெட்டுக்கிளிகளை போல என்ன புதைகுழியிலிருந்து as if they. கிளியரா? இந்த வசனத்துல இந்த ஆயத்துல இருந்து நான் அவ்வளவு. கஅன்னஹும் ஜராதும் முன்தசிரும். கஅன்னாண்டா ஹர்ஃபு நஸ்ப். அட்டாச் ப்ரோனவுன். தே அவர்கள். யார்? எங்களை சொல்லப்படும். ஜராதுங்கிறது வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளிகளே போல. கஅன்னஹும் ஜரா, வெட்டுக்கிளிகளை போல அவர்கள். கிளியர்? டூ மச். நான் ஓகே ஆகும். நான் கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் சிராத்தல் முஸ்தகிம் பாலத்துல கூட்டிக்கு போகலாம் மாதிரி விளங்குது. நானும் பயந்து நீங்களும் பயந்து போகலாம். இல்ல புரியுது.
புரியுது. ரைட் ரைட். இன்னும் ஒரு காரணம் பார்ப்போம். இப்ப காரணங்கிறது விளங்கிட்டா மனதில நிலைக்குமா? காண்ட விளங்கிடுச்சு விளங்கிடுச்சு. போல, போன்றது, போன்றதாக, போல. although, as if. ஓகே. இன்னொரு தன்சிஉன் நாஸ கஅன்னஹும் இஜாசு நஹ்லின் முன்கயிர். இது வந்து கொஞ்சம் இதை சொல்லலாம். புல் இது மர பார்ப்போம். எக்ஸ்ட்ராக்டிங் த பீப்புள், நாஸ் அண்ட் பீப்புள். தன்சிஉன் நாஸ் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற. கஅன்னஹும் எஸ் இஃப் தே, ஹூ அண்ட் ஹும்மண்டா அவர்கள் தானே, அவர்கள் ஹும்மண்டா அவரா இல்லையா, அவர்கள் தேவர் அவர்கள். ட்ரங்க்ஸ் ஆஃப் பாம் ட்ரீஸ் ஐஜாசு நஹ்லின் முன்கயிர். அதண்டா அந்த பாம் ஈச்ச மரத்துல அடி அப்ரூவ் அடித்தளம். ஆண்டா இது என்ன, ஆது கூட்டத்தாரும் தங்கள் நபியை பொய்ப்படுத்தினர். அதனால் என் கட்டளையினால் ஏற்பட்ட வேதனையையும் எச்சரிக்கையும் எப்படி இருந்தன என்பதை கவனிக்க வேண்டாமா? அது இதெல்லாம் அதுக்கு முந்தி வாரம். நிச்சயமாக நாம் அவர்கள் மீது நிலையான துர்ப்பாக்கியமுடைய ஒரு நாளில் ஒரு நாள் பேரிரைச்சலை கொண்ட வேகமான காற்றை அனுப்பினோம். அப்போதான் இது நடக்குது. ஆனா அன்னகும் நிச்சயமா வேரோடு பிடுங்கப்பட்ட பேரித்த மரங்கள் அடித்துறையை போல் அக்காற்று மனிதர்களை பிடிந்து எடுத்து விட்டது. நாஸ் இந்த மக்கள் யாரை போல இருந்தாங்க? யாரை போல, என்னத்தை போல இருந்தாங்க? ஈச்ச மரம் வேரோடு பிடுங்கி புழுங்கப்பட்டு எறியப்பட்ட அடித்துறை அடிய மாறி இருந்துச்சு, விழுத்தப்பட்டுட்டான். இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். விளங்கிட்டா? வாங்கிட்டு இப்ப கொஞ்சம் டேஸ்ட் வருமாக்குமா? வருதா வருது. இல்லையா? வருதா? வாசம் வருது. பலா மரத்துல ஏறிக்கிட்டு போகணும், இறங்கக்கூடாது. அடிக்கடி சொல்லுவேன் நான். பி அண்ணா பிகாஸ் என்னடி 2 minutes. ذلك بأنهم آمنوا ثم كفروا فطبع على قلوبهم فهم لا يفقهون. இது பியன்னாண்டா என்ன? ஏனெனில் பிகாஸ் காரணமாக பிகாஸ் என்ற கருத்தா இல்லையா? காரணம், ஏனெனில் காரணமா. ரைட் பா. ذلك become, that is because, that is தாலிகண்டா that, because they, அப்படிதான் நீங்க காணும். because they ஆமனுண்டா believe, சும்மா கவரு மீண்டும் disbelieve, ஃபதுபிய அலா குலூபி, so their hearts were sealed. ஃபதுபியண்டா seal, அலா குலூபியும் அவர்களே ஹார்ட்ல சீல் பண்ணும். ஃபஹும் லா யஃப்கஹூன், they don't understand. இது வந்து ஜார் மஜ்ரூரா இல்லையா? சொல்றேன் இல்லை. ஆமா ஜார் மஜ்ரூர் அல்ல. அவர்களே இதயத்துல பாத்தா ஃபதுபியண்டா இது ஃபீல், இது வந்து சீல் பண்ணப்படும். காலம் ஓகே, விளங்கிட்டானே? ரைட். இப்ப நாங்க என்ன இது பியான்னா பார்க்கணும். இது நிச்சயமாக பியான்னா அவர்கள் ஈமான் கொண்ட பின் இங்கிருந்து வருது, இப்படி வருதா? நாங்க இது ஆகிவிட்டது, அது ஆகிவிட்டது. இது எப்படி சொல்லணுங்க? இது காரணம் தானே, இது அது ஆகிவிட்டது. சொல்லுங்க ஆகும். தாலிகன்னா தத்தானே, நாம தமிழ் இருக்கிற மாதிரி போகல. இது நிச்சயமாக அவர்கள் ஈமான் கொண்டு, பின்னிருந்து வருது, அவர்கள் ஈமான் கொண்டு, எங்க ஈமான் கொண்டு, சரியா, பின் கஃபரு காபிர் ஆகிவிட்டதா, ஆக இவர்களின் இதயங்கள் மீது முத்திரையிடப்பட்டது, எனவே அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை என்றுதான் இப்படி இருக்கு. நீங்க படிக்க கொள்ள பிறகு பாப்போம், லேஸ்டா துறகு அழகா பாப்போம். இப்போது நீங்க குறைந்த நுழைஞ்சோடு நாங்க பார்ப்போம். இப்ப அது என்ன காரணம் என்று சொன்னால் அவர்கள் தட் இஸ் பிகாஸ் அது ஆகிவிட்டது. அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஈமான் கொண்ட அந்த என்னது ஆமனு, அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். இவர்கள் ஈமான் கொண்டதுக்கு பிறகு நம்பிக்கை கொண்டாங்க. அதான் இது சும்மா கபர் ஆமனு, தே பிலீவ், அதுக்கு நம்பிக்கை கொண்டாங்க. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க? காபிராயிட்டாங்க, விட்டாங்க. அதனால பத்துபிய நாங்க சீல் பண்ணிட்டோம் அலா குலுபிஹிம், அவர்களுடைய இதயங்கள்ல, பகும், சோ அவர்கள் லா யஃப்கஹூன், அவர்கள்
விளங்கி விளங்கிக் கொள்ள கொள்ள மாட்டார்கள். கிளியர். கிளியர். இது பியாண்டாண்ட என்ன விளங்கி காரணத்துக்கு சொல்றேன். அலா பிகாஸ் குலுபீம் உங்களுக்கு நான் படிச்சிருக்கேன். ரைட், அல்ஹம்துலில்லாஹ். நான் நினைக்கிறேன் லாக்கின்னாவோட படிச்சுட்டு பாடத்தை முடிப்போம். சரியா? இது நான் சொன்ன ரைட். லாக்கின்னா எங்க அல்லாஹ். ஓகே, now இதோட முடிச்சு கொள்வோமா? ஆஃப்டர் திஸ் லாஸ்ட் ஆயா. ஸோ நான் இதை ஃபுல்லா சொல்லாம லா ஹல்கு சமாவாத்தி வல் அர்தி அக்பரு மின் ஹல்கின் நாசி வலாக்கின் அக்தரன் நாசி லா யஅலமுன் சூரத்துல் ஆஃபிர். ஓகே, alright. நிச்சயமாக ரைட். இதை பார்ப்போம். தி கிரியேஷன் ஆஃப் த ஹெவன் ஹலக் லா லா ஹல்கு சமாவாத்தி லா மீன்ஸ் certainly. Okay, samavati, creation of the heavens and the earth is greater min khalqi than the creation of the mankind. However, and walakinnal akthara, most people nasi, most people la ya'lamun, they don't understand. இதான் இங்கிலீஷ். நான் தமிழுக்கு போறேன். ஸோ நாங்கள் இது இவ்வளவு தேவையில்லை. இப்போ நாங்கள் இதில் போவோம். எனினும் அதிகமான மக்கள், பெரும்பாலானோர் வலாக்கின்ன அக்தர, பெரும்பாலான வலாக்கின்ன அக்தரண்டா இது ஹர்ஃபு நஸ்பா இல்ல. லாக்கின் ஹர்ஃபு நஸ், அக்தர இஸ்மா இல்ல. இது என்ன நிசையில இருக்குது? நஸ்புல். இதுக்குரியது விக்டிம் இதா இல்லையா? ஆமா. அப்ப இது ரெண்டும் எப்படி வேணும்? ஏனெனில் அதிகமானவர், அக்தரன் நாசி, இது ரெண்டே அதிகமான மனிதர். இப்படித்தான் நீங்க சொல்லணும். ஏனெனில் அதிகமான மனிதர்கள் லா யஅலமூன், அறிய மாட்டார்கள். இவ்வளவு நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும். இது புரிஞ்சுதா? ஏனெனில் அதிகமான மக்கள், நாசன மக்கள், இது அதிகமான. வலாக்கின்னன் அக்தரன் நாசி, அதிகமான மக்கள் லா யஅலமூன், இது ஃபீல், அறிய மாட்டார்கள். கிளியர்? கிளியர். அவ்வளவு. ஆனால் இருப்பினும் இது மறுத்து சொல். அப்படின்னு என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைப்பது மனிதர்களை விட படைப்பதை விட பெரிதாகும். லாக்கினடா ஹவ்வவர், ஆனால் எனினும் மனிதர்கள் பெரும்பாலானோர் அறிய மாட்டார்கள். இதான் சொல்லு. கிளியர்? கிளியர். கிளியர்? செல்வி வைண்ட் அப். செல்வி வைண்ட் அப். Now time is up. Time is up. Okay. Now time is up. Enough. Anybody, any doubt? So we'll give 2-3 minutes. After that, shall we? ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுங்க. Inshallah. Recording stop பண்ணுவோம்.